வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். In this morning, we have got an exegetical study from the book of Luke, chapter 14. இன்றைக்கு காலையிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு விளக்க உரை செய்தியை நாம் கேட்க போகிறோம். The Spirit of the Lord very definitely burdened me to read the chapter again and again. கர்த்தருடைய ஆவியானவர் மிக தெளிவாக அந்த அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும்படி என்னை எத்தனைத்தார். Jesus was coming to his hometown, Capernaum. கப்பர்நகூம் என்று சொல்லப்படுகிற தம்முடைய சொந்த ஊருக்கு இயேசுவானவர் திரும்ப வருகிறார். He was born in Bethlehem. அவர் பெத்லெகேமிலே பிறந்தார். He was brought up in Nazareth of Galilee. கலிலேயாவில் இருக்கும் நாசரேத் பட்டணத்திலே அவர் வளர்க்கப்பட்டார். And when he started his ministry, அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, when he came back from his fasting prayer after baptism, தம்முடைய உபவாச நாட்கள் முடித்து ஞானஸ்தானத்திற்கு வரும் பொழுது, no, after baptism he had his fasting prayer. After fasting prayer, ஞானஸ்தானம் முடித்து உபவாச நாட்கள் முடித்து, before he could begin his ministry, he moved away to Capernaum. அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கப்பர்நகூமுக்கு இடம்பெயர்ந்தார். And Capernaum became his hometown. கப்பர்நகூம் அவருடைய சொந்த ஊராகவே மாறிவிட்டது. In Luke chapter 14, லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே Jesus and the disciples, they travel one last time to his hometown Capernaum. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு முறை கடைசி முறையாக அவர்கள் சொந்த ஊராகிய கப்பர்நகூமுக்கு பயணம் புரிகிறார்கள். After that he never came back to Capernaum. அதற்கு பின்பு அவர் கப்பர்நகூமுக்கு திரும்பவே இல்லை. So on a Lord's day, கர்த்தருடைய நாளிலே, on a Sabbath, ஒரு ஓய்வு நாளிலே, when they were in the city, அவர்கள் அந்த பட்டணத்தில் இருந்த பொழுது, they were invited for a Sabbath feast. ஒரு ஓய்வு நாள் பந்திக்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். To the house of a Pharisee. ஒரு பரிசேயனுடைய இல்லத்திற்கு. So just he had a discourse with the people at the time of the feast. அந்த பந்தி வேளையிலே ஜனங்களுக்கு சொற்பொழிவாற்றினார். So from there I want to share with you 5 important teachings. அதிலிருந்து 5 முக்கிய போதனைகளை நான் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Just keep your Bible open to Luke chapter 14. உங்கள் வேதாகமத்தை லூக்கா 14ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். Verses from 1 to 24. 1 24ஆம் வசனம் மட்டுமாய். We are reading only that passage today. இன்றைக்கு அந்த வேத பகுதியை மாத்திரமே வாசிக்க போகிறோம். Number 1. முதலாவது, he wants us to understand how to observe the Sabbath. ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள விரும்புகிறார். How to observe the Sabbath. எப்படி ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். Verses 1 to 6. 1 வசனம் மட்டுமாய். And it came to pass, as he went into the house of one of the chief Pharisees to eat bread on the Sabbath day, that they watched him. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். I give you a few hints, you can make a note of it. ஒரு சில குறிப்புகளை தருகிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். It is to the house of one of the chief Pharisees. அது பிரதான பரிசேயனுடைய வீடுகளிலே ஒரு வீடு. In the Pharisees, பரிசேயர்கள் nobody called chief or deputy or anything. அங்கே தலைவன் துணை தலைவன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. They don't have president, deputy presidents and all. அங்கே தலைவர் துணை தலைவர் அப்படின்ற பதவிகள் இல்ல. So it's not a chief Pharisee, not the chief of the Pharisees. அந்த பரிசேயர்களுடைய தலைவன், he's not the chief of Pharisees. There's no chief of Pharisees. அங்க பரிசேயர்களுடைய தலைவன் அப்படின்ற ஒரு பட்டம்லாம் இல்ல. There's no chief for Pharisees. பரிசேயர்களுக்குன்னு ஒரு தலைவன்
பட்டம் இல்ல. They all are equal. எல்லாருமே சரிசமம் தான். But this Pharisee, ஆனா இந்த பரிசேயன் probably he was a chief of a local body. ஒருவேளை அங்கிருக்கிற உள்ளூர் வட்டாரத்தினுடைய தலைவராக இருக்கலாம். Maybe a synagogue leader. ஒருவேளை ஜெப ஆலய தலைவர். He might have been a member in the Sanhedrin, their parliament. ஒருவேளை அவர்களுடைய பாராளுமன்றமாகிய சனஹத்ரின் சங்கத்தினுடைய அங்கத்தினராக His இருக்கலாம். name is not mentioned. அவருடைய பெயர் Just for குறிப்பிடப்படவில்லை. your information. உங்கள் தகவலுக்கு மட்டுமே. And he has invited him to eat bread. அங்கே அப்பம் புசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். He's not just eating bread. ஏதோ அப்பத்தை புசிக்கிறது மாத்திரமல்ல, He was invited for dinner. அங்கே ஒரு பந்திக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். And the word dinner today we mean it just a dinner in the night. இன்றைக்கு பொதுவாக டின்னர் என்கின்ற ஆங்கில வார்த்தை இரவு உணவுக்கு மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம். Yeah, dining is called dinner. உட்கார்ந்து புசிப்பதுதான் டின்னர் என்று அழைக்கப்பட்டது. And the Hebrew word here is for special meat. அங்கே எபிரேய வார்த்தை விசேஷித்த கூட்டம் அல்லது கூடுகைக்காக. In Tamil we say pandi. தமிழிலே அதை பந்தி என்று அழைக்கிறோம். Pandi is a very good word. பந்தி மிக அழகான ஒரு வார்த்தை. The other day I was just sharing with our brother. மற்ற நாளிலே சகோதரரோடு அதை பகிர்ந்து கொண்டிருந்தேன். Pandi என்றால் is eating with relatives. உறவினர்களோடு கூட உணவை உட்கொள்வதே பந்தி. With friends and relatives. உறவினர்கள், நண்பர்கள். We call them பந்துக்கள். அவர்களை நாம் பந்துக்கள் என்று அழைக்கிறோம். பந்து ஜனம். So when we eat with our friends and relatives, that is called pandi in Tamil. நண்பர் உறவினர்களோடு கூட நாம் உட்கொள்ளும் பொழுது அதை நாம் பந்தி என்று சொல்லுகிறோம். That's why we say kalyana pandi. அதனால தான் நம்ம கல்யாண பந்தின்னு சொல்லுகிறோம். முதல் பந்தி, இரண்டாவது பந்தி. முதல் பந்தி, இரண்டாவது பந்தி. So pandi is eating with our friends, our relatives, a very joyful occasion. பந்தி என்பது உண்மையாகவே ஒரு சந்தோஷமான தருணம், நண்பர் உறவினர்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுவது. But here, ஆனால் இங்கே the Sabbath day pandi, இந்த ஓய்வு நாள் பந்தி is not something very what can I say, not a very joyful occasion as such. அங்கே அது ஏதோ மகிழ்ச்சியான சந்தோஷமான குதூகலமான தருணமாய் இல்லை. On the day of the Sabbath, ஓய்வு நாளிலே the synagogue leader, அந்த ஜெப ஆலய தலைவர், some important people in that village or in that city, அந்த கிராம பட்டணத்தில் இருக்கிற சில முக்கிய நபர்கள், they would invite the itinerary rabbis and other rabbis and their teams, their shishyas. அங்கே அந்த ஊருக்கு பிரசங்கிக்க வந்திருக்கிற ரபிமார்கள், அவர்களுடைய சீடர்கள், அவர்கள் எல்லாம் பந்திக்கு அழைப்பார்கள். And they will invite some poor people. சில ஏழைகளையும் அழைப்பார்கள். And this pandi is generally held just outside the house, what we say today a tinne. பொதுவாக இந்த பந்தியை எங்கே வைப்பார்கள்? வீட்டுக்கு வெளிப்புறமாகிய திண்ணையிலே தான் வைப்பார்கள். So the preacher for that Sabbath, அந்த ஓய்வு நாளுக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த பிரசங்கியார், and other rabbis, மற்ற ரபிமார்களாகட்டும், and their shishyas, அவர்களுடைய சீடர்களாகட்டும், some poor people, all will be sitting there. அவர்களோடு கூட சில ஏழை ஜனங்கள் எல்லாம் அங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க. So it was something like a samabandi. அது ஒரு சமபந்தி போல தான் இருக்கும். And that is why when Jesus was in that pandi in one place, அதனால தான் ஒரு இடத்துல இயேசு அந்த பந்தியில இருக்கும் பொழுது, even a woman of questionable character, she was able to come wash the feet of Jesus, kiss his feet, wipe it with her hair, etc. ஒரு கேள்விக்குரிய ஒரு குணாதிசயத்தோடு கூட இருந்த ஒரு பெண்மணி கூட அங்கே வந்து இயேசுவினுடைய பாதத்தை தொட்டு முத்தமிட்டு அங்கே ஆராதித்ததை, அவ வணக்கம் செலுத்தியதை நாம் அங்கே பார்க்கிறோம். So it was not just inside the house. It's not that everybody can walk in and walk out. எல்லாரும் உள்ள நுழையக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள அது நடக்கல. It was not just to honor Jesus and the disciples. ஏதோ இயேசுவையும் சீடர்களையும் கனப்படுத்தும்படி அவர் ஏதோ விருந்த பந்தியை வைச்சிருந்தார் என்ற அர்த்தம் அல்ல. It is mostly in the house of some chief persons in that locality. பொதுவாக அந்த உள்ளூர்ல அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபருடைய வீட்டில் அது நடக்கும். In every village, when Jesus went with disciples on the Sabbath, Jesus and his disciples were invited to that Sabbath பந்தி. எல்லா கிராமங்களையும் இப்படி ஓய்வு நாளுக்காக இயேசு சீடர்களும் போகும் பொழுது அங்க இருக்கிறவங்க ஓய்வு நாள் பந்திக்காக இயேசுவின் சீடர்களை அழைச்சாங்க. And we read here, இங்க வாசிக்கிறோம், that they watched Jesus. அவர்கள் இயேசு அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்று. What he is going to do? இப்போ அவர் என்ன செய்ய போறாரு? He is going to perform a miracle. ஒரு அற்புதத்தை செய்ய போறாரா? He was raising up the dead people. மரித்தோர் உயிரோடு எழுப்புறாரு. He is healing the sick.
வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குறாரு, casting out the demons, பிசாசுகளை துரத்துறாரு. and his life was controversial. அவருடைய வாழ்க்கையும் சச்சரவுக்குரியதா இருக்கு. And a few days back, சில நாட்களுக்கு முன்பு in another place, இன்னொரு இடத்துல on the Sabbath, ஓய்வு நாளிலே in the synagogue, ஜெப ஆலயத்துல he healed a woman suffering from a spirit of infirmity for 18 years. 18 ஆண்டுகளா பலவீனப்படுத்துகிற ஆவியோடு இருக்கிற ஒரு ஸ்திரீயை அவர் சொஸ்தப்படுத்தினாரு. In the synagogue itself. ஜெப ஆலயத்திற்குள்ளேயே. That was causing murmurings in the midst of the people. அது அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு சலசலப்பை In ஏற்படுத்தியது. the church or சபையில in the synagogue, ஜெப ஆலயத்துல when the synagogue leader was there, ஜெப ஆலய தலைவன் அங்கே இருக்கும் பொழுதே Jesus was delivering a woman. இயேசு ஒரு ஸ்திரீயை விடுவிக்கிறார். So they were keeping their eyes on him. அவர்கள் தங்களுடைய கண்களை அவர் மேல் நோக்கமாய் It வைத்திருந்தார்கள். was a very sad thing. ஒரு துக்கமான காரியம்தான். They didn't invite Jesus just to honor him at the pandi. அந்த ஓய்வு நாள் பந்தியில கனப்படுத்தும்படி இயேசுவை அவர்கள் அழைக்கவில்லை. And we read in verse 2, இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம். and behold, அப்பொழுது, or in Tamil we say, English we see, ஆங்கிலத்தில் look, பாருங்க. they have invited him to the pandi. பந்திக்கு அவர் அழைச்சிருக்காங்க. Look, ஆனா பாருங்க, there was a certain man before him which had the dropsy. நீர்க்கோவு வியாதி உள்ள மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். That's why they are watching him. அதனாலதான் அவங்க அவர் மேல நோக்கமா இருக்காங்க. They have invited him, அவரை அவங்க அழைச்சிருக்காங்க, to the pandi, பந்திக்கு அழைச்சிருக்காங்க. just in front of him, ஆனா அவருக்கு முன்னாடி they made him sit, a man suffering from dropsy. நீர்க்கோவு வியாதி உள்ள மனுஷனை இயேசுவுக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. We can call it edema. எதிமா என்று சொல்லலாம். His legs were swollen. கால் வீங்கி இருக்கும். Even the face might have been swollen. முகமும் வீங்கி இருக்கும். And that pus may be leaking out. அந்த பஸ் முகத்திலிருந்து வடிஞ்சிட்டு இருக்கும். Maybe about 3 or 4 kilos of extra water may be in his body. ஒருவேளை 3 அல்லது 4 கிலோ கூடுதல் உபரியான தண்ணி ஒரு உடம்புல இருந்திருக்கும். So they made almost a person who doesn't look very nice, made him sit before him. ஒரு மிக அருமையான தோற்றம் இல்லாத ஒரு மனுஷனை இயேசுவுக்கு முன்பாக அவங்க உட்கார வச்சிட்டாங்க. And they wanted to see what Jesus would do. இப்ப இயேசு என்ன செய்ய போறார் என்பதை பார்க்கும்படி அவர்கள் அவர் மேல் நோக்கமாக How is he இருந்தாங்க. going to keep the Sabbath? இப்போ அவர் எப்படி ஓய்வு நாள் ஆசரிக்க போறாரு? How is he going to keep the Sabbath? எப்படி ஓய்வு நாள் ஆசரிக்க Will போறாரு? he do any work or he won't do any work? அவர் எதனா செய்ய போறாரா இல்ல செய்யாம இருக்க போறாரா? Is he going to do a miracle work or no miracle work? இப்போ அவர் அற்புதத்தை செய்ய போறாரா செய்யாம போக போறாரா? Because they understand on the Sabbath we should not do anything. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு நல்லா தெரியும், ஓய்வு நாளில ஒண்ணும் செய்ய கூடாது. If he does these type of things, he is breaking the law. இப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்வாரானால் அவர் பிரமாணத்தை மீறுகிறார். Should we keep the Sabbath or we can do what we want to do? அப்படியானால் பிரமாணத்தை நம்ம கைக்கொள்ளலாம், நம்ம இஷ்டப்படி நம்ம So செய்யலாம். Jesus knew their heart. இயேசு அவர்களுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். And we read in verse 3, மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம். and Jesus answering spake unto the lawyers and Pharisees, saying, is it lawful to heal on the Sabbath day? இயேசு நியாயாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். Here we read that Jesus asked a question. இப்போ இயேசு ஒரு கேள்வி கேட்கிறாரு. But as it is we read in English, ஆங்கிலத்தில் இப்படி வாசிக்கிறோம். and Jesus answering spake unto them. இயேசு பிரதியுத்தரமாக சொன்னார் என்று வாசிக்கிறோம். So Jesus was answering a question. அப்படியானால் ஒரு கேள்விக்கு அவர் பிரதியுத்தரமா சொல்றாரு. And they were not asking the question, but Jesus knew they had a question. அவங்க கேள்வி வெளிப்படையா கேட்கல, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது இயேசு அறிந்திருந்தார். Jesus was able to read their minds. அவர்களுடைய சிந்தையை இயேசுவானவரால் படிக்க முடிந்தது. And Jesus was answering their question. அவர்களுடைய கேள்விகளுக்குண்டான பதிலை இயேசு தெரிவித்துக் And கொண்டிருந்தார். answering to their question இயேசு அவருடைய கேள்விக்கு பிரதியுத்தரமாக was a question. ஒரு என்ன கேள்வி? No. Jesus answering their question was a question. இயேசு அவர்களுடைய கேள்விக்கு பிரதியுத்தரமாக சொன்னதே ஒரு கேள்வி.
That's the answer. அதுதான் அதற்குண்டான பதில். His question is the answer to the question. அந்த கேள்விக்குண்டான பதிலே இன்னொரு கேள்வி. So Jesus asked them, இயேசு அவங்கள பார்த்து கேட்டாரு, is it lawful to heal on the Sabbath? ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா? Verse 4. நான்காம் வசனம். And they held their peace. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். Now we call that dilemma. அதை என்ன சொல்றது? இக்கட்டு. இக்கட்டு என்று சொல்லலாம். In the word dilemma, இந்த இக்கட்டு என்கின்ற வார்த்தை it comes from the bullfight. அது அந்த காளை சண்டையிலிருந்து வருகிறது. Dilemma means dilemma. டிலமா என்றால் டைலமா. Dilemma means டைலமா என்றால் between the horns. ரெண்டு கொம்புகளுக்கு இடையே. Between the horns of a bull. ஒரு காளையினுடைய ரெண்டு கொம்புகளுக்கு இடையே. How can we fight it? எப்படி சண்டை போடலாம்? There are three ways that we can break a dilemma. அந்த டைலமாவை உடைக்கிறதுக்கு மூன்று வழி இருக்கு. Number one, when the bull is charging you, அந்த காளை வேகமா உங்களை நோக்கி எதிர்கொண்டு வரும் பொழுது, you can just skip through the horns. அப்படியே அந்த ரெண்டு கொம்புகளுக்கு இடையே தப்பிச்சு போயிடலாம். Number two, இரண்டாவது, you can just hold the horns and just chuck the bull. உறுதியா வந்து அந்த ரெண்டு கொம்புகளை பிடிச்சு அந்த காளை அப்படியே நிறுத்திடலாம். And number three, மூணாவது, you can just break the horns. அந்த கொம்பைய உடைச்சிரலாம். In logic, these are the three ways that you can handle a dilemma. தர்க்க சாஸ்திரத்திலே டைலமா என்கின்ற காரியத்தை கையாள இது மூன்று வழிகள் உண்டு. One way, pass through the horn. அந்த கொம்புகளுக்கு இடையே தப்பிச்சு போவது. When they asked a question, ஒரு கேள்வி கேக்குறாங்க, whether is it right to pay the tithes to tax to the Caesar? ராயனுக்கு வரிகளை செலுத்துவது சரியான்னு கேக்குறாங்க. If he says yes, ஆமான்னு அவர் சொன்னார். Oh, he is friend of the Caesar, he is enemy of the Jews. அவர் ராயனுக்கு நண்பர், அவர் யூதர்களுக்கு சத்ருன்னு கணக்கு போட்டுருவாங்க. If he says no, இல்லன்னு சொன்னா he is speaking against the government. அவர் அரசாங்கத்துக்கு விரோதமா பேசுறாருன்னு சொல்லிடுவாங்க. So he just asked a question. இப்போ இன்னொரு கேள்வி கேக்குறாரு. Okay, bring me a coin. சரி, என்கிட்ட ஒரு நாணயத்தை கொண்டு வா. Whose image is this? நாணயத்தில் இருக்கக்கூடிய உருவம் யாருது? It is Caesar's. அது ராயனுடையது. Give Caesar to Caesar's. ராயனுக்குரியது ராயனுக்கு செலுத்து. And give God to God. தேவனுக்குரியது தேவனுக்கு You செலுத்து. are created in the image of God. நீ தேவனுடைய சாயலிலே So உருவாக்கப்பட்டிருக்கிறாய். you commit yourself to God. தேவனுக்கு நீ உன்னை ஒப்புக்கொடு. This coin has got the image of Caesar. இந்த நாணயத்திலே ராயனுடைய ரூபம் இருக்கு. And give that to Caesar. அத ராயனுக்கு கொடுத்துரு. He just passed through that horn. அந்த ரெண்டு கொம்புகளுக்கு இடையே அவர் நழுவி போனார். He passed through that horn. கொம்புகளுக்கு இடையே நழுவி சென்றார். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே one சகோதரி, occasion they came and asked him about some proof. ஒரு முறை வந்து அவங்க ஒரு ஆதாரத்தை கேட்டாங்க, அடையாளத்தை கேட்டாங்க. He asked a question. அவர் கேட்டாரு. He asked another question. கேள்விக்கு இன்னொரு கேள்வியை வச்சாரு. The baptism of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய ஞான ஸ்நானம். Is it from God or not? அது தேவனிடத்திலிருந்து வந்ததா இல்லையா? If they say is it from God, அது தேவனிடத்தில் வந்ததுன்னு ஒருவேளை அவங்க சொன்னா, he'll ask a question, why didn't you take baptism? அப்ப அவர் என்ன கேள்வி கேட்பார், அப்ப நீ ஏன் எடுக்கல? And why don't you believe what John testified about me? ஏன் என்ன குறித்து யோவான் சாட்சி பகிர்ந்ததை நீ ஏற்றுக்கொள்ளல? If they say he is not from God, ஒருவேளை அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல என்று அவர்கள் சொல்லிட்டாங்க, all the thousands will smash them. ஆயிரக்கணக்கானவங்க அவங்கள போட்டு அடிச்சிடுவாங்க. So they don't know how to answer. எப்படி பதில் சொல்றதுன்ற ஒரு இக்கட்டு. So they say, oh, we don't know. எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. Jesus said, I also want to answer you. அப்ப சொன்னார், நானும் பதில் சொல்ல மாட்டேன். He chucked the bull by their horn. அந்த ரெண்டு கொம்ப உறுதியா சட்டுன்னு பிடிச்சு Any subject that we can learn only in Jesus. எல்லா கருத்துகளையும் நம்ம இயேசுவுக்குள்ள படித்துக் கொள்ளலாம். Anybody had systematic logic, studied systematic logic, யாராவது முறைப்படியான தர்க்க சாஸ்திரத்தை படிச்சிருப்பீங்களானா, to handle a dilemma, ஒரு டைலமாவை கையாள, either pass through the horn, அல்லது கொம்புகளுக்கு இடையே or நடுவ, hold the bull by the horn, அல்லது காளையின் கொம்புகளை சட்டென்று பிடிக்க, number 3, மூன்றாவது break the horn. கொம்ப உடைச்சு போடுங்க. He was put in another dilemma. இன்னொரு டைலமா வந்தது. A woman was caught in adultery. ஒரு ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள். According to the law, she should be stoned to death. பிரமாணத்தின்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். If he says don't stone her, கல்லெறிய வேண்டாம்னு அவர் சொல்லிட்டார்னா, he is against the law. அவர் பிரமாணத்துக்கு எதிராக பேசுறாரு. If he say okay, stone her to death, சரி கல்லெறிச்சு கொல்லுங்கன்னு சொன்னா,
He is against the poor people and the downtrodden. அங்க இருக்கிற ஏழை ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு எதிரா இருக்கிறாரேன்னு சொல்லுவாங்க. He was in a dilemma. இப்போ அவருக்கு ஒரு டயலமா. Very simple. ரொம்ப செளிது. He said, he that is with no sin, stone her. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியட்டும்னு சொன்னாரு. The horns were broken. அந்த கொம்புகளே முறிந்து போனது. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே I love these passages. இந்த வேத பகுதிகளுக்கு மிக பிடிக்கும். Here also, இங்கேயும் just they all were sitting and eating. எங்கள உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. He just put a question to them. அவர்களுக்கு முன்பாக இயேசு ஒரு கேள்வி Is வைக்கிறார். it lawful to heal on the Sabbath? ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்குகிறது நியாயமா? And they held their peace. அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். When they were holding their peace, அவர்கள் அமைதியா இருந்த பொழுது he took that man with the edema, healed him and let him go. அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுஸ்தமாக்கி அனுப்பிவிட்டார். He was not staying there for eating. அங்க புசிக்கிறதுக்காக அவர் வந்து தங்கல. He came, got healed, he went. அவர் வந்தாரு, இயேசு சுகமாக்குனார், அவர் போயிட்டான். Now they were unable to say anything. இப்ப அவங்களால ஒண்ணும் பேச முடியல. They are unable to say anything. அவர்களால ஒண்ணும் சொல்ல முடியல. There must be a hearty laugh in heaven. ஒருவேளை பரலோகத்திலே பயங்கரமான ஒரு சிரிப்பு அலை எழும்பி இருக்கும். And answer them. Again Jesus was answering them. மறுபடியுமாக இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாய் saying, which of you shall have an ass or an ox fallen into the pit and will not straightway pull him out on the Sabbath day? உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். And they could not. Earlier they were speechless. Now they are unable to answer him again to these things. இதற்கு முன்னாடி அவங்க பேசாம போயிட்டாங்க. ஆனா அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. முந்தி பேசாம இருந்தாங்க, இப்ப பேச முடியல. They are unable to answer. They could not answer. அவர்களால் பேச முடியல. So how to observe the Sabbath? அப்படியானால் ஓய்வு நாளை ஆசரிப்பது எப்படி? Is there Sabbath for the New Testament or not? ஓய்வு நாள் புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு இருக்கா இல்லையா? Is Jesus following the Sabbath or not? இயேசு ஓய்வு நாளை ஆசரிக்கிறாரா இல்லையா? Did Jesus come to keep the Sabbath or to break the Sabbath? இயேசு ஓய்வு நாளை கைக்கொள்ள வந்தாரா அல்லது ஓய்வு நாளை மீற வந்தாரா? My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே, Jesus said, இயேசு சொன்னார், I am come not to break any commandments but to fulfill them. நான் எந்த கட்டளையும் பிரமாணத்தையும் முறியடிக்க வரவில்லை, அவைகளை நிறைவேற்றவே வந்தேன். He was the author of the commandments. அவர்தான் அந்த கட்டளையின் ஆக்கியோன். So he is not changing the commandments. அவர் அந்த கட்டளையை மாற்றவில்லை. He was teaching the people how to keep up the commandments. எப்படி கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று ஜனங்களுக்கு அவர் போதித்துக் கொண்டிருந்தார். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே, we சகோதரி, can never divide. This is in the Old Testament, this is in the New Testament. இது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு, நம்ம எதையும் நம்ம This is the law of Moses. It's not necessary for us. இது மோசேயினுடைய பிரமாணம், இது நமக்கு அவசியம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே we are keeping the law of the Old Testament in its original meaning. பழைய ஏற்பாட்டினுடைய நியாய பிரமாணத்தை அதனுடைய மூல அர்த்தத்திலே நாம் அதை கைக்கொள்ளுகிறோம். The purpose with which God has given that law, எந்த நோக்கத்தோடு தேவன் அந்த பிரமாணத்தை நமக்கு வழங்கினாரோ, the mind in which God gave that law, எந்த சிந்தையோடு தேவன் அந்த பிரமாணத்தை நமக்கு வழங்கினாரோ, in that mind அந்த சிந்தையோடு we want to keep up the law. நாம் அந்த பிரமாணத்தை கைக்கொள்ள Glory விரும்புகிறோம். be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. There's a beautiful book called The Robe. இந்த ரோப் என்கின்ற அருமையான ஆங்கில புத்தகம் ஒன்று, And in that book it goes like this. அந்த புத்தகத்திலே இப்படியாக போகிறது. During the Passover, பஸ்காவின் நாட்களிலே a battalion was coming from Rome, அங்கு ரோமா பட்டணத்திலிருந்து ஒரு சேனை புறப்பட்டு வருகிறது. just to maintain the law and order in Jerusalem. எருசலேமிலே சட்ட ஒழுங்குலாம் சரியா இருக்கான்னு பார்க்கறக்க On the way they are coming, அவங்க வழியில வரும் பொழுது that officer could see, that centurion could see some old chappals, broom,
old clothes, etc. strewn there. அங்க நூற்றுக்கு அதிபதி வழி நடுக்க ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. பழைய செருப்பு, பழைய தொடப்பம், பழைய துணிமணி அங்க சிதறி கிடக்கு. He was asking, what are these things? அந்த அதிகாரி கேட்கிறார், இதெல்லாம் என்ன? This is how the Jews were keeping their Sabbath. இப்படிதான் யூதர்கள் தங்களுடைய ஓய்வு நாளை ஆசரிச்சாங்க. According to their law, அவங்களுடைய பிரமாணத்தின்படி there is a distance called Sabbath distance. ஓய்வு நாள் தூரம்னு ஒன்னு இருக்கு. It's not what God gave. அது கர்த்தர் கொடுத்ததல்ல. It is what the rabbis brought. இது ரபிமார் கொண்டு வந்தது. So from your house or from your property you can walk only 2000 cubits. உங்க வீடு அல்லது நீங்க இருக்கிற உங்களுடைய பொருட்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு 200 2000 மைல் 2000 cubits முழம். 2000 முழம் மட்டும் நீங்க நடக்கலாம். You can walk only because you cannot go anywhere you want on the Sabbath. என்ன ஓய்வு நாளிலே நீங்க இஷ்டப்படுற இடத்துக்கு நீங்க போய்ட முடியாது. The Bible clearly says don't go to the place you want. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உனக்கு இஷ்டமான இடத்திற்கு போகாயாக. So you can walk only 2000 cubits on the Sabbath. ஓய்வு நாளிலே 2000 முழம் அளவுக்கு தான் நீங்க போகணும். That is not from God. அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. Remember to keep the Sabbath holy is from God. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரி என்று சொன்னதுதான் தேவனிடத்திலிருந்து. So what the Jews used to do, யூதர்கள் என்ன செய்வாங்க? they'll collect all the old brooms and chappals, old clothes, etc. அவங்களுடைய உடைமைகளாகிய பழைய செருப்புகள், பழைய தொடப்பம், பழைய துணி இதெல்லாம் சேகரிச்சு வச்சு a servant will just take 2000 cubits. ஒரு வேலைக்காரன் என்ன செய்வான்? ஒரு 2000 முழம் நடந்து போவான். And he will keep one chappal there. அங்க போய் ஒரு செருப்பை வச்சிருவான். And he will walk another 2000 cubits. இன்னொரு 2000 முழம் நடந்து போய் என்ன செய்வான்? There he leave another old chappal. இன்னொரு செருப்பினோட இன்னொரு ஜோடி அங்க வச்சிருவான். Then an old cloth. அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் தள்ளி பழைய துணி, old broom, பழைய தொடப்பம். Now this Jew, இப்ப இந்த யூதன் from his house he walks 2000 cubits. இப்ப தன்னுடைய வீட்ல இருந்து 2000 முழம் தூரம் நடக்கிறாரு. There his old chappal is there. அங்கே அவருடைய உடைமையாகிய பழைய செருப்பு இருக்கு. He can walk another 2000 cubits. அப்ப அங்க இருந்து என்ன செய்யலாம்? இன்னும் 2000 முழம் நடக்கலாம். There from there he can walk another 2000 cubits. அங்க இருந்து இன்னும் 2000 முழம் நடக்கலாம். There how we are keeping the law. பாருங்க, நாங்க எப்படி பிரமாணத்தை கைக்கொள்றோம்? We are keeping the law. பிரமாணத்தை கைக்கொள்றோம். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, Jesus was making it clear. இயேசு தெளிவுபடுத்தினார். It's not that we need not keep the Sabbath. ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க கூடாது என்றல்ல. How should we observe the Sabbath? எப்படி ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும்? Doing good. நன்மை செய்து. Jesus went about doing good. இயேசு நன்மை செய்பவராகவே சுற்றித் திரிந்தார். What is that good? அந்த நன்மை என்பது எது? Doing the work of the Father. பிதாவினுடைய சித்தத்தை செய்வது. கிரியை செய்வது. பிதாவினுடைய கிரியை செய்வது. Doing the work of the Father. பிதாவினுடைய கிரியை செய்வது. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே what சகோதரி, the Jews argued, யூதர்கள் என்ன that தர்க்கிக்கிறாங்க? their father God also rested. அந்த நாளிலே ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். If God rested, ஆண்டவர் how ஓய்ந்திருந்தார். can priest work on the Sabbath? அப்படியானால் ஓய்வு நாளிலே எப்படி ஆசாரியன் பணி செய்ய முடியும்? Oh, only priests are exempted. அப்படின்னா ஆசாரியர்கள் மட்டும்தான் விதிவிலக்கு. They are doing the work of God. அவங்க தேவனுடைய பணியை செய்றாங்க. They are doing the work of God. அவர்கள் தேவனுடைய பணியை They are செய்றாங்க. doing the work for God. தேவனுக்காக பணி செய்றாங்க. So on the day of the Sabbath, ஓய்வு நாளிலே go about doing good. நன்மை செய்பவராக நன்மை செய்யுங்கள். Not as Jews, யூதர்களாக அல்ல. not sleeping in the house. இத வீட்ல படுத்து தூங்குறது இல்ல. We're not saying that we don't have Sabbath and spending the day as we want. நமக்கெல்லாம் ஓய்வு நாள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டப்படி அந்த நாளை So செலவிடுறது Sabbath is only for the Old Testament, not for the New Testament. ஓய்வு நாள்ல பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு தான், புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு இல்ல. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே do சகோதரி, the work of the Lord. கர்த்தருடைய கிரியையை செய்யுங்கள். Heal the sick. வியாதியஸ்தர்களை சுஸ்தப்படுத்துங்கள். Deliver the people from the pit. படுகுழியிலிருந்து ஜனங்களை விடுவியுங்கள். Lift them up out of the pit. அவர்களை குழியிலிருந்து தூக்கி He எடுங்கள். asked them a question. ஒரு கேள்வி கேட்கிறார். See, on the Sabbath, ஓய்வு நாளிலே if your ass or your ox fallen into a pit, will you not straightaway pull him out? ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். If you can pull an ass or an ox immediately from a pit, straight away from a pit, ஒரு துறவிலிருந்து உடனடியாக கழுதையை எருதையை உன்னால தூக்கி விட முடியுமானா? I tell you, 6 days you have got your work to do.
6 நாட்கள் பணி செய்ய உங்களுக்கு காலம் இருக்கு. To do your work. உங்க வேலை செய்ய Spend one day. ஒரு நாளை செலவு பண்ணுங்கள். To deliver the heirs or the ox from the pit. எருதுகளையும் கழுதைகளையும் துறவில் இருந்து எடுத்து விடும்படி இந்த It's நாளை not that we should செலவு not do it on the other days. ஏதோ மற்ற நாள்ல அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்ல. On the other days you have got your work to do. மற்ற நாட்களில் உங்களுக்குன்னு செய்ய வேண்டிய பணி இருக்கு. But one day. ஆனால் ஒரு நாள். It is the Lord's day. அது கர்த்தருடைய நாள். It is not as the Jews would keep the Sabbath. எப்படி யூதர்கள் ஓய்வு நாளை கைக்கொள்வாங்களோ அப்படி அல்ல. But as Jesus was showing us an example. எப்படி ஒரு முன்மாதிரியாக இயேசு அதை வெளிப்படுத்தினார் அப்படியே He was doing the work of the Father. அவர் பிதாவினுடைய கிரியை செய்தார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. And those Pharisees, அந்த பரிசேயர்கள், those lawyers of the law, அந்த நியாய பிரமாணிகர்கள், they could not answer. அவர்களால் பதில் சொல்ல முடியல. How do we observe the Sabbath? எப்படி நியாய பிரமாணத்தை கைக்கொள்வது? We don't break the Sabbath. நியாய பிரமாணத்தை நம்ம But we முறியடிக்கிறது. do the will of God. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோம். We do the work of the Father. பிதாவினுடைய கிரியை செய்கிறோம். On the Sabbath, ஓய்வு நாளிலே the priest will not have rest. ஆசாரியர்களுக்கு ஓய்வு இல்ல. As royal priests, ராஜரீக ஆசாரியர்களா we don't have that type of a rest on the Sabbath. நமக்கு ஓய்வு நாளில் அப்படிப்பட்ட ஓய்வுலாம் இல்ல. We are going about doing good. நன்மை செய்பவராகவே நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை How do உண்டாவதாக. we observe the Sabbath? எப்படி ஓய்வு நாளை ஆசரிப்பது? The second lesson, இரண்டாவது பாடம், how to be dignified in the public. எப்படி பொது மக்கள் அது பொது வாழ்க்கையிலே கண்ணியத்துடன் இருப்பது. How to be dignified in the public. பொது தளத்திலே எப்படி கண்ணியத்துடன் இருப்பது. From verse 7 to 11. 7 இலிருந்து 11 It was in the வசனம். feast, it was just a discourse, just a type of a conversation with others. அங்க ஒரு பந்தி நடக்குது. அங்க மற்றவர்களோடு கூட ஒரு உரையாடல், ஒரு சொற்பொழி போல செஞ்சிட்டு இருக்காரு. And he put forth a parable to those which were bidden. அங்கே அழைக்கப்பட்டவர்கள் பற்றிய ஒரு உவமையை சொல்லுகிறார். எல்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம சில வேளை அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதை பேசுவோம், சில riddles, some parables, some stories like that. So he was put forth a parable to them which are bidden. அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். When he mocked how they choose out for chief rooms. எப்படி விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து. So many people are invited. அநேகர் அழைக்கப்பட்டாங்க. Some people they wanted to occupy the VIP seats. சிலர் அந்த முக்கியமான முதல் இடத்தை நிரப்ப விரும்பினாங்க. VIP seats. VIP இருக்கைகள். They want to come and sit in the front. ஓடி அந்த VIP இருக்கைகளை உட்காரணும்னு விரும்புறாங்க. Maybe because it is the pride in their heart. ஒருவேளை அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமையா we are special. நாம விசேஷித்தவங்க. We are special. நாங்க We விசேஷித்தவங்க. must go and sit in the front. நாங்க எப்பவும் போய் முன்னாடி தான் உட்காரணும். In that special place. அந்த விசேஷித்த I'm நாற்காலி. not talking about this first row. நான் இங்க இருக்கக்கூடிய முதல் வரிசை குறித்து பேசல. My dear brother, my dear sister. அருமையான சகோதரி சகோதரி. In some places, சில இடங்கள்ல there may be rows arranged for some special guests. விசேஷித்த விருந்தினர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட சில இருக்கைகள் இருக்கலாம். So they want to go and sit in that place. அந்த இருக்கைகளை போய் அமர விரும்புறாங்க. And Jesus was noticing that. இயேசு இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. When Jesus noticed that, இயேசு இத கவனிச்சு he told them a parable. அவங்கள பார்த்து ஒரு உவமையை சொன்னார். When thou art bidden of any man to a wedding, at wedding, sit not down the highest rooms. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. Don't try to occupy the special seats. அந்த விசேஷித்த இருக்கைகளை போய் அமரணும்னு நீ வாஞ்சிக்காத. Why do you desire that? ஏன் நீ அதை விரும்புற? Because in your heart you think you are important. ஏன்னா உன் இருதயத்துல நீ என்ன நினைக்கிற, நீ ரொம்ப முக்கியமான நபர் என்று. I am very important. நான் ரொம்ப முக்கியமானவன். I should not sit there. Sit in the lowest place. நான் போய் அந்த பின்னாடி இருக்கிற இருக்கையில உட்கார கூடாது. It's not the last row I mean. கடைசி இருக்கே நான் சொல்லல. Some VIPs and all they prefer last row. சில விஐபிகளுக்கெல்லாம் கடைசி இருக்கைக்கு தான் பிடிக்கும்.
my dear brother, my dear sister, அருமையான சகோதரி the சகோதரி, psychology behind it. அதற்கு பின்பாக இருக்கிற மனோதத்துவம், When I sit at the back, நான் பின்னாடி உட்கார்ந்தா nobody will see me. யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க. I can see everybody. ஆனா என்னால எல்லாரையும் பார்க்க முடியும். I can just sit and play in my mobile. நான் அப்படியே உட்காரலாம், என்னுடைய அலைபேசியில நான் விளையாடலாம். I can play PUBG. பப்ஜி விளையாடலாம். Nobody will see me. யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க. After finishing PUBG, I can sleep for some time. பப்ஜி முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம். When I want to go out, I can go out quickly. வெளியே போனோம்னா சீக்கிரமா எஞ்சி போயிடலாம். Nobody will see me. ஒருத்தரே என்ன கண்டுக்க மாட்டாங்க. I can look at everybody. ஆனா என்னால எல்லாரையும் பார்க்க முடியும். That's one of the reasons they prefer last seat. அதுதான் அவங்க கடைசி இருக்க விரும்புறதுக்கு உண்டான ஒரு முக்கிய காரணம். So I'm not talking about the last seat. அந்த கடைசி இருக்கையை குறித்து நான் இப்ப பேசல. Maybe seats for rabbis, ஒருவேளை ரபிமார்களுக்கு என்று இருக்கைகள், seats for some political local leaders, அல்லது அங்க இருக்கிற உள்ளூர் அரசியல் தலைவர்களுக்கு இருக்கும் இருக்கைகள், and ordinary poor people, சாதாரண ஏழை ஜனங்களுக்கு, and beggars, அங்க இருக்கிற பிச்சைக்காரர்கள். like that there may be different places. இப்படி பலவிதமான இருக்கை அமைப்புகள் இருக்கலாம். Somebody want to come and sit in the rows of the rabbi. யாரோ ஒருத்தருக்கு வந்து ரபிமார்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட I am also a rabbi. நான் ரபி தான். Jesus was watching the tamasha. இயேசு இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. And Jesus says, இயேசு சொல்றாரு, so don't try to choose that VIP seats. அந்த முதன்மையான இடங்கள் தெரிந்தெடுக்காதீர்கள். Lest a more honorable man than thou be bidden of him. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். What is the story behind it? இதற்கு பின்னால இருக்கும் கதை என்ன? Many a time பல சமயங்களில் we forget there are people more honorable than ourselves. நம்மை விட அதிக கனத்திற்கு பாத்திரமுரியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். A Christian spirit, ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவி, consider others greater than himself. எப்பொழுதுமே தன்னை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக கருதும். That is the Christian spirit. அதுதான் கிறிஸ்தவனுடைய ஆவி. He is more honorable than I am. என்னை விட அவன் அதிக கனத்திற்குரியவன். He is more honorable than I am. அவன் என்னை விட அதிக கனத்திற்குரியவன். Don't consider that you are honorable. நீங்க கனத்திற்குரியவங்க எப்போதும் நினைச்சுக்காதீங்க. Somebody is more honorable than you are. உங்களை விட அதிக கனத்திற்குரியவர்கள் இருக்கிறார்கள். Somebody more important than you are. உங்களை விட அதிக முக்கியத்துவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். So there may be somebody more honorable than you are is invited. ஒருவேளை உன்னை விட அதிக கனத்திற்குரியவர்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம். And he that bade thee and him, that honorable guest, come and say to thee, give this man this place, and thou begin with shame to take the lowest room. அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். In the first row you may have to go to the second row. என்ன முதல் வரிசைன்னா நீங்க இரண்டாவது வரிசையில போக வேண்டியிருக்கும். You'll be put to shame. நீங்க வெட்கப்பட வேண்டியதா இருக்கும். Instead, மாறாக verse 10, 10ஆம் வசனம், but when thou art bidden, go and sit down in the lowest room. Then when he that bade thee cometh, he may say unto thee, friend, go up higher. நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு then shalt thou have worship in the presence of them that sit at meat with thee. அப்படி சொல்லும் பொழுது உன்னுடனே கூட பந்தி இருக்கவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். In Tamil we read ganam undagum. தமிழிலே அது கனம் உண்டாகும் என்று இருக்கிறது. In English we read, ஆங்கிலத்தில் அதை எப்படி வாசிக்கிறோம்? thou have worship. அவங்க உங்களை வணக்கம் செலுத்துவாங்க. நீ வணக்கத்துக்குரியவனாய் மாறி விடுவாய். நீ வணக்கத்துக்குரியவனாய் மாறி விடுவாய். The word worship in English, ஆங்கிலத்தில் worship என்கின்ற வார்த்தை worthyship. அது கனத்திற்கு பாத்திரன். Friendship, friendship என்று சொல்லுகிறோம். fellowship என்று சொல்லுகிறோம். worthyship. That word worthyship is shortened to worship. worthyship என்கின்ற வார்த்தை தான் சுருக்கமாக worship என்று இருக்கிறது. My dear brother, my dear sister, அன்பான சகோதரனே சகோதரி, you will get glory, honor, praise and dignity. நீங்கள் கனத்தையும் மகிமையும் உயர்வையும் மேன்மையும் புகழ்ச்சியும் பெறுவீர்கள். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. For whosoever exalteth himself shall be abased,
and he that humbleth himself shall be exalted. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். In that discourse, அந்த சொற்பொழிவில் first one, முதலாவது how to keep the Sabbath. எப்படி ஓய்வு நாளை It's ஆசரிப்பது. a day for you to do your father's work. அந்த நாளிலே நீ உன் பிதாவினுடைய கிரியை செய்ய The வேண்டும். rest is not just sleeping down. ஓய்வு நாள் என்று சொல்லும்போது படுத்து தூங்குவதல்ல. It's not just as the Jews would keep the Sabbath. எப்படி யூதர்கள் அந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பார்கள் Oh, அப்படியே I will not eat, I will not go, I will not do this, I will not speak. நான் சாப்பிட மாட்டேன், இங்க போக மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், அப்படி அல்ல. But you have to நீங்க செய்யணும், do the work of your father. உங்களுடைய பிதாவினுடைய கிரியை செய்யுங்க. Number 2, இரண்டாவது, the secret to be dignified, கனப்படுத்தப்படுவதற்குண்டான ரகசியம் a humble spirit. ஒரு தாழ்மையின் ஆவி. When you humble yourself, you will be exalted. நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். He that exalteth himself will be put to shame. தன்னைத்தானே உயர்த்தப்படுகிறவன் தாழ்த்தப்படுவான். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Just in that feast, அந்த ஒரு பந்தியிலே he was just talking to the people. அங்க இருக்கிற ஜனங்களோடு பேசுறாரு. And number 3, மூன்றாவது, verse 12 to 14, 12 14 வசனம் மட்டுமாய், how to recompensed in heaven. எப்படி பரலோகத்திலே நாம் சரி கட்டுவது. சரி கட்டப்படும். பரலோகத்தில் எப்படி நமக்கு சரி கட்டப்படும். பரலோகத்தில் எப்படி நமக்கு சரி கட்டப்படும். The word recompense means, ரெக்கம்பன்ஸ் என்கின்ற வார்த்தை, probably you know the word compensation. நீங்க ஒரு இழப்பீடு தொகை நீங்க அறிந்திருப்பீங்க. Compensation. இழப்பீடு. From that only we get the word recompense. அந்த இழப்பீடு என்று கார்த்திக் தான் இந்த காம்பன்சேஷன் என்கிற வார்த்தை வருகிறது. இழப்பீடு. இழப்பீடு. A compensation paid for the effort taken is called recompense. நீங்க எடுத்த பிரயாசத்திற்கு உண்டான அந்த ஈடை கொடுப்பது, தொகையை கொடுப்பது இழப்பீடு. Or for the loss incurred. அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு. Because you are taking that effort, அந்த பிரயாசத்தை நீங்க எடுத்ததனால there may be some loss. கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. There may be some pain. கொஞ்சம் வேதனை இருக்கலாம். And paying for that loss is recompense. அந்த நஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நஷ்ட ஈடு. So how will the heaven recompense you? எப்படி பரலோகமானது உங்களுக்கு இந்த இழப்பீடையோ நஷ்ட ஈடையோ How will you will be recompensed in heaven? எப்படி பரலோகத்தில் உங்களுடைய நஷ்டமானது ஈடுகட்டப்படும். In verse 12 he continues. 12ஆம் வசனத்தில் அவர் தொடர்கிறார். Then said he also to him that bade him, that the chief high priest, that Pharisee was also a chief. அந்த பரிசேயனும் அங்க முதன்மையானவனாக இருந்தார். He tells him, அவரை பார்த்து சொல்லுகிறார். Then said he also to him that bade him, அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, when thou makest a dinner or a supper, call not thy friends, nor thy brethren, neither the kinsmen, nor thy rich neighbors. நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். So it's not just a Sabbath feast. இது ஏதோ வெறுமனே ஒரு ஓய்வு நாள் பந்தி அல்ல. Some special feast. ஒரு விசேஷித்த பந்தி. Is a dinner or a supper. ஒரு இரவு உணவா இருக்கலாம், இல்ல காலை உணவா இருக்கலாம். A special meat. ஒரு விசேஷித்த விருந்து. He says, call not thy friends. உன் சிநேகிதரை அழைக்காதே. Nor thy brethren. உன் சகோதரனை அழைக்காதே. Nor their kinsmen. பந்து ஜனங்களை அழைக்காதே. Nor thy rich neighbors. ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரை அழைக்காதே. Who are the groups of people we invite? நாம பொதுவா எப்படிப்பட்ட கூட்டத்தாரை அழைக்கிறோம்? There's a special day. ஒரு நல்ல ஒரு விசேஷித்த சிறப்பான நாள். A wedding. ஒரு திருமணம். A birthday party. அல்லது பிறந்த நாள் விழா. Whom do we invite? யாரை நம்ம அழைக்கிறோம்? We invite our friends. யாரை நம்ம அழைப்போம்? நம்ம நண்பர்கள் அழைப்போம். Jesus said, don't invite your friends. ஆனா இயேசு என்ன சொல்ற? நண்பரை கூப்பிடாத. Now who else we invite? நம்ம வேற யாரை கூப்பிடுவோம்? Our brethren. நம்ம சகோதரரை கூப்பிடுவோம். Our cousins. நம்ம கூட பிறந்தவங்க சகோதரர்களை. He says, don't invite your brethren. உங்களுடைய சகோதரரை அழைக்காதீங்க. சகோதர சகோதரிகள். சகோதர சகோதரிகள். Number 3. மூன்றாவது, our kinsmen. நம்முடைய பந்து ஜனங்கள். Our relatives. உறவினர்கள். Don't invite them. அவங்களே அழைக்காதீங்க.
Number 3, மூன்றாவது rich people, rich neighbors. ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தார். These are the 4 groups of people we invite. பொதுவா இந்த 4 கூட்ட ஜனத்தை தான் நம்ம அழைப்போம். Jesus says don't invite. ஆனா இயேசு சொல்றார் இவங்கள அழைக்காதீங்க. Don't invite. இவங்கள அழைக்காதீங்க. They also bid thee again. They also bid thee again. அவர்கள் அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். So he invited your friend. இப்ப நீங்க உங்க நண்பரை கூப்பிடுறீங்க. Your friend will invite you. உங்க நண்பர் உங்களை அழைப்பார். You invited your relatives. உங்க சொந்தக்காரங்கள விருந்து கூப்பிடுறீங்க. And they will also invite you. அவங்களும் அவங்களுடைய விழாவுக்கு உங்களை அழைப்பாங்க. So if you invite them, they will also invite you. நீங்க அவங்களை கூப்பிடும் பொழுது அவங்க உங்களுக்கு அழைப்பிதழ் வைப்பாங்க. And a recompense be made there. Made thee. அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ 500 ரூபாய் மொய் எழுதுன, அவங்களும் 5 பேர் வந்து சாப்பிட்டுட்டு 500 ரூபாய் மொய் எழுதிட்டு போயிடுவாங்க. நீ கொடுத்த காசு உனக்கு வந்துடும், அப்படி கூப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. But when thou makest a feast, call the poor, the maimed, the lame, the blind. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. And thou shalt be blessed. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். Otherwise you may not be blessed. இல்லாவிடில் நீ பாக்கியவானா இருக்க மாட்டாய். And thou shalt be blessed. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். For they cannot recompense thee. அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். Those poor people, அந்த ஏழை ஜனங்க, that maimed, அந்த lame or blind, அந்த குருடர்கள், they cannot recompense thee. அவங்களுக்கு உங்களுக்கு ஈடா செய்ய முடியாது. You shall be blessed. நீ பாக்கியவானா How இருப்பாய். will you be blessed? எப்படி நீ பாக்கியவானா For இருப்பாய்? thou shalt be recompensed at the resurrection of the just. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். When you give to this poor, நீங்க இந்த ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது it is giving to God. நீங்க தேவனுக்கு கொடுக்கறீங்க. And God has to pay it back. தேவன் அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். God has to pay it back. தேவன் அதை திரும்ப உங்களுக்கு கொடுக்கணும். So what will God do? அப்ப தேவன் என்ன செய்வாரு? God will organize a feast. தேவன் ஒரு விருந்து வைப்பாரு. And he will invite you to that feast. அந்த விருந்து சாலைக்கு உங்களை அவர் அழைப்பார். Because you have invited him. ஏனென்றால் நீங்கள் அவரை அழைத்திருக்கிறீர்கள். And he has to recompense that. இப்பொழுது அதற்கு அவர் பதில் செய்யணும். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, I'm just going to share with you something very practical. மிக நடைமுறை காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். In a very practical way. ஒரு நடைமுறை ரீதியிலே Jesus said very clearly, don't invite your friends, your kinsmen, your brethren or some rich neighbors. இயேசு மிக தெளிவாய் சொல்லுகிறார், சிநேகிதரையோ சகோதரியோ பந்து ஜனங்களையோ ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையோ கூப்பிட வேண்டாம். Is it possible always? அது எப்பொழுதுமே அப்படி செய்வது சாத்தியமா இருக்குமா? There was a young man. ஒரு வாலிபன் இருந்தான். In his marriage, அவன் தன்னுடைய திருமணத்திலே he desired not to invite any of his relatives or friends. தன்னுடைய எந்த சொந்தக்காரங்களையோ நண்பர்களையோ அழைக்க கூடாது என்கின்ற தீர்மானத்தில் இருந்தான். He desired that his marriage would be just conducted on a Sunday in the regular service. வழக்கமான ஞாயிறு ஆராதனையில அவருடைய விவாகமும் நடக்கணும் என்று விரும்பினார். As they are dedicating a child, எப்படி ஒரு பிள்ளை பிரதிஷ்டை ஆராதனை நடக்கிறதோ they would just invite the man, the man and the girl. எப்படி அது போல ஒரு மாப்பிள்ளையும் பெண்ணையும் அவங்க முன்னாடி அழைச்சு, You are willing to accept her as your wife? அவர் மனைவியை ஏற்றுக்கொள்ள சம்மதமா? Are you willing to accept him as your husband? அவர் விவாக புருஷனா ஏற்றுக்கொள்ள சம்மதமா? Yes, sign the register. ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். That's all the ceremony. அவ்வளவுதாங்க அந்த சடங்கு. That's all the ceremony. அவ்வளவுதான் சடங்கு. Then he wanted to go in the evening to some orphanage or something and spend the time there. அந்த விவாகம் முடிந்த உடனே அந்த மாலையில ஒரு அநாதை இல்லத்திற்கு போயிட்டு அந்த நேரத்தை செலவிடலாம். He earnestly had that desire. அவர் ஊக்கமா அந்த வாஞ்சியோடு கூட தான் இருந்தார். But in all practical purposes he was unable to fulfill that on that day. ஆனா பல நடைமுறை காரணங்களுக்காக அந்த நாளிலே அவர் விருப்பத்தை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, so with all humility I tell you, எல்லா தாழ்மையோடு நான் சொல்றேன், I don't say you can break what Jesus said. இயேசு சொன்னதை உங்களால் உடைக்க முடியும் என்று சொல்லவில்லை.
But very earnestly, the practical way I tell you. ஆனா மிகுந்த ஊக்கத்தோடு நடைமுறையில நான் ஒரு காரியத்தை சொல்றேன். In the special feast in your house, உங்க வீட்டில நடக்கும் ஒரு விசேஷித்த விருந்து, you are inviting your friends, your brethren, your kinsmen and some rich neighbors. உங்களுடைய சகோதரர்கள், நண்பர்கள், பந்து ஜனங்கள், ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரெல்லாம் கூப்பிடுறீங்க. No spiritual blessing you get out of it. அதிலே எவ்விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களால் அறுத்தெடுக்க முடியாது. No spiritual blessing. எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமும். They will also call you. அவங்களும் அவங்க விருந்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க. You gave 500 rupees, they will give 500 rupees. 500 ரூபாய் மொய் எழுதுனா அவங்களும் 500 ரூபாய் மொய் எழுதுவாங்க. And when you give 500 rupees, the value may be more. When they give 500 rupees, the value might have been less. நீங்க 500 ரூபாய் கொடுக்கும்போது 500 ரூபாயோட மதிப்பு அதிகமா இருந்திருக்கும். இப்போ அவங்க 500 ரூபாய் கொடுக்கும்போது அந்த மதிப்பு ரொம்ப குறைவா இருக்கும். That's all, it is a recompense. அவ்வளவுதான், பதில் செஞ்சாயிச்சு. You had a tamasha that there ended it. அவ்வளவுதான், ஒரு வேடிக்கை, அந்த வேடிக்கை அதோட முடியுது. So you want to have, you have it. If you don't want to have, don't have it. வைக்கணும்னா வைங்க, இல்லன்னா வைக்காதீங்க. But ஆனாலும் what you are doing to the poor and the needy, ஆனாலும் ஏழை ஜனங்கள், தேவையில் உள்ளவர்கள் நீங்கள் எதை செய்கிறீர்களோ that is counted for you in heaven. அது பரலோகத்திலே உங்களுக்கு கணக்கு வைக்கப்படும். That is counted for you in அது heaven. பரலோகத்திலே உங்களுக்காக கணக்கு வைக்கப்படும். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே, சகோதரியே, that also we have to be very careful. அதிலேயும் நீங்க மிக ஜாக்கிரதையா இருக்கணும். I mean, he that is holy, let him be holy still. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா He that இருக்கட்டும். does righteous things, let him do still righteous things. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். Even when you are giving to the poor, நீங்கள் ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுதும், if you make them see that you are giving, நீங்க கொடுக்கிறீங்க என்றதை நீங்க ஒரு விளம்பரப்படுத்தி காண்பிப்பீங்களானால், if they can say thank you to you, ஒருவேளை அவங்க உங்களை பார்த்து நன்றி ஐயான்னு சொல்லலாம். you are recompensed there. ஆனா அங்கேயே உங்களுடைய பதில் நீங்க பெற்றுக்கொண்டீங்க. Heaven will not recompense thee. பரலோகம் உங்களுக்கு பதில் செய்யாது. You gave to them, நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க, and they said thank you to you. அவங்க உங்களை பார்த்து மனமார நன்றின்னு சொல்லிட்டாங்க. There ended the matter. அத்தோடு கூட உங்க கணக்கு முடிஞ்சது. What you are giving to the right hand, what you are giving with your right hand, your left hand should not know. வலது கை கொடுப்பது இடது கை அறியலாகாது. It is not with our photos, our videos of our giving. நம் கொடுக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள், அந்த வீடியோ காட்சிகளை போட்டு விளம்பரப்படுத்துவதல்ல. The Lord made me understand that mistake. அந்த தவறை தேவன் நான் புரிந்து கொள்ளும்படி என்னைக்கு உணர்த்தினார். So your child's birthday, உங்க குழந்தையோட பிறந்த நாள், you are going to an orphanage. நீங்கள் ஒரு அனாதை இல்லத்துக்கு போறீங்க. You want to feed the orphans there. அங்க அனாதை பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு நாள் சாப்பாடு கொடுக்க விரும்புறீங்க. And you take your son, your child, உங்க குழந்தையை கூட்டிட்டு போறீங்க, well dressed, நல்லா உடை உடுத்தி, father and mother together, அம்மா அப்பா சந்தோஷமா குழந்தையை கூட்டிட்டு and போறீங்க. they go there. அங்க போயிட்டு And you are giving a good food to those orphans. அங்க இருக்கிற அனாதை பிள்ளைங்களுக்குலாம் நல்ல சாப்பாடை நீங்க கொடுக்குறீங்க. You say it's a birthday of our son. அங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு என்னுடைய பிள்ளையினுடைய பிறந்த நாள். They may get biryani. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரியாணி கிடைக்கும். But when they look at a child with father and mother, ஆனா அம்மா அப்பாவோடு கூட இருக்க ஒரு குழந்தையை அவங்க பார்க்கும் பொழுது, will not their hearts be broken? அவங்களுடைய இருதயம் சுக்குநூறா உடையாதா? I don't have a father, I don't have a mother to celebrate my birthday. என் பிறந்த நாளை கொண்டாட என்னோட கூட எங்க அம்மா அப்பா இல்லையே. This child has got a father and mother. இந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா இருக்கே. I don't have father and mother. எனக்கு தாய் தகப்பன் இல்லையே. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே, just சகோதரி, imagine for a minute, ஒரு விசை யோசித்து பாருங்கள். if your child is in a position where to receive it, not to give. கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் பெற்றுக்கொள்ள நிலையிலே மாத்திரம் உங்கள் குழந்தை இருப்பானானால், Just think for a minute. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Because of some misadventure, ஏதோ ஒரு குறைவு நிமித்தமாய், துக்கத்து நிமித்தமாய், your child is in a position to receive, not to give. கொடுக்கக்கூடிய நிலையில இல்ல, பெற்றுக்கொள்ள நிலையில தான் உன் பிள்ளை இருக்குமா? How much your heart would be broken. எவ்வளவா உங்க இருதயம் நொறுங்கும். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி, சகோதரி, see those children, they are in a position to receive, not to give. அந்த பிள்ளைங்களுடைய நிலைமையை பாருங்க. அவங்களால கொடுக்க முடியாது, பெற்றுக்கொள்ள நிலையில தான் இருக்காங்க. Please make sure that they are not in a position of receiving. தயவு செய்து ஒன்றை நிச்சயித்துக் கொள்ளுங்கள், உங்களிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற உணர்வுள்ளவர்களா இந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாது.
Probably. ஒருவேளை When they see that biryani, அந்த பிரியாணி அவங்க பார்க்கும் பொழுது if they could say, அவங்க சொல்லலாம், God has sent this biryani to us. கர்த்தரே எங்களுக்கு இந்த பிரியாணி அனுப்பினார். And thank God கர்த்தருக்கு அவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது that God has to recompense. அந்த தேவன் உங்களுக்கு பதில் செய்தே ஆகுவார். Think for a minute. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, They that are mindful of the needy are blessed. சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். In the day of trouble, God will remember him. இக்கட்டு நாளில் தேவன் அவர்களை நினைவு கூறுவார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, It's a beautiful teaching I was able to see in this chapter. இந்த வேத பகுதியில் அழகான போதனையை என்னால் கண்டெடுக்க முடிந்தது. So what you are doing to your friends, your brethren, your kinsmen, your rich neighbors, you will get no return, no blessing from heaven. நண்பர் சகோதரர்கள், உங்களுடைய பந்து ஜனங்கள், ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாருக்கு நீங்கள் செய்யற எந்த ஒன்றுக்காகிலும் பரலோகத்திலிருந்து ஈடு உங்களுக்கு வராது. They have done it, you have done it, finished. அவங்க செஞ்சாங்க, நீங்க செஞ்சிட்டீங்க, அதோட கணக்கு முடிஞ்சது. When you are giving to the poor also, ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுதும் when they praise you, அவங்க உங்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாங்கன்னா the account is settled. அங்கேயே கணக்கு முடிஞ்சிருச்சு. But when they praise God for what they receive, ஆனாலும் அவர்கள் பெற்றுக்கொண்ட காரணத்துக்காக அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்களானால், God has sent this for us, கர்த்தரே எங்களுக்கு அதை அனுப்பி இருக்கிறார், then God has to recompense thee in heaven. தேவன் உங்களுக்கு பரலோகத்திலே அதற்கு பதில் செய்தே செய்வார். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. So how to be recompensed in heaven? பரலோகத்திலே நமக்கு உண்டான இழப்பீடு பெற்றுக்கொள்வது எப்படி? In a very simple way I say, மிக எளிதாய் நான் சொன்னேன், do to God, God will do to you. தேவனுக்கு செய்ய தேவன் உங்களுக்கு செய்வார். Do to God, God will do to you. நீங்க தேவனுக்கு செய்ய தேவன் உங்களுக்கு செய்வார். What you are doing to the poor is doing to God. ஏழைகளுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை கர்த்தருக்கே செய்கிறீர்கள். That's also not to get our own praise on the earth. அதுவும் நம்முடைய பூமியில நமக்கு ஒரு புகழ்ச்சிக்காக இருக்க கூடாது. If we can take the photo and put the photo, புகைப்படத்தல எடுத்து புகைப்படத்தை பிரசுரிக்கிறது. My dear brother, my dear sister, அன்பான சகோதரனே சகோதரியே, maybe in the world, ஒருவேளை உலகத்துல, in the government sense, ஒருவேளை அரசாங்க நிலையில, in an organization, ஒருவேளை ஒரு ஸ்தாபனத்துல, they may require in a government sense that what's the charity that organization is doing. அந்த ஸ்தாபனம் எப்படிப்பட்ட இந்த தர்ம காரியங்களை எல்லாம் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு பதிவுக்காக அப்படிப்பட்ட புகைப்படங்கள் They தேவைப்படலாம். need those documents, ஏன்னா அந்த பதிவுகள் அவங்களுக்கு அவசியம். but they can't get a heaven recompense for that. ஆனால் அதற்கு பரலோகம் அவர்களுக்கு பதில் செலுத்தாது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Number 4. நான்காவது, How do we miss divine blessings? தெய்வீக ஆசீர்வாதங்களை நாம் எப்படி தவற How விடுகிறோம்? do we miss divine blessings? தெய்வீக ஆசீர்வாதங்களை நாம் எப்படி தவற Now from விடுகிறோம்? verses 15 to 20. 15 20 வசனம் மட்டுமாய். Again Jesus was, nobody was asking him. மறுபடியும் பாருங்க, யாரும் இப்படிப்பட்ட கேள்விகளை இயேசுட்ட கேட்கலாங்க. As in a feast we share some riddles, some parables, some story. Like that Jesus was sharing these parables and these thoughts. இப்படி ஒரு பந்தி விருந்துல உட்காரும்போது ஒரு சில கதைகள், நடந்த சம்பவங்கள் மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்வோமோ, அப்படிதான் இந்த உவமைகளை இந்த ஜனங்களோடு கூட இயேசு பேசிக் கொண்டிருந்தார். It was his last Sabbath in Capernaum before he could go to Jerusalem. எருசலேமுக்கு அவர் போகும் முன்பாக கப்பர்நகூமிலே அவர் உட்கொண்ட கடைசி பந்தி அது. Before his journey to the cross. சிலுவை, அவருடைய சிலுவை பயணத்திற்கு முன்பான இராபோஜனம். Verse 15. 15 வசனம். Jesus says, இயேசு சொன்னார், and one of them that sat a meat with him heard these things. One of them that sat at meat with him heard these things. He said unto him, blessed is he that shall eat bread in the kingdom of God. அவரோட கூட பந்தி இருக்கிறவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். So it was the idea of the Jews
இது யூதர்களுடைய யோசனை. They are only the chosen generation. யூதர்கள் தான் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி. Only they will go to the kingdom of God. அவங்க தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. So only they will have feast with God in the kingdom of heaven. அவர்களால் தான் தேவனோட கூட பரலோகத்துல வந்து போஜனம் The Gentiles who cannot even come to the temple, how can they come to the kingdom of God? புறஜாதியாரால தேவாலயத்திற்குள்ளே நுழைய முடியாது. அவங்க எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு வருவாங்க? So the Gentiles cannot get in. அப்படியானால் புறஜாதியார் உள்ளே வர முடியாது. So the Jews are blessed people. இப்போ யூதர்கள் தான் பாக்கியவான்கள். So they will eat bread in the kingdom of God. இப்போ அவங்க தான் தேவ ராஜ்யத்துல போஜனம் பண்ணுவாங்க. For that Jesus said, அதற்கு இயேசு said unto him, அவர்களை பார்த்து சொன்னார். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தர் கமெண்ட் அடிக்கிறான், இயேசு அவனை பார்த்து சொல்றார். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். Then said he unto him, அவனை பார்த்து சொன்னார், a certain man made a great supper. ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி. So it's not the Sabbath feast. இங்கே நம்ம பார்க்கிறது போல ஒரு ஓய்வு நாள் பந்தி அல்ல. It's a great supper. அங்க பெரிய விருந்துன்னு பார்க்கிறோம். And literally it's a night feast. எழுத்தின்படி அது ஒரு ரா விருந்து. ஒரு பெரிய ரா விருந்தை ஆயத்தப்படுத்துறார். பெரிய ரா விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்காங்க. My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, we use different words in Tamil. தமிழிலே பற்பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். We say விழா, விழா, திருநாள், திருநாள், we say பண்டிகை, பண்டிகை. In Tamil all these words have got meaning. தமிழிலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் உண்டு. We say பொங்கல் திருநாள். நம்ம பொதுவா பொங்கல் திருநாள் என்போம். We don't say தீபாவளி திருநாள். தீபாவளி திருநாள் என்று சொல்ல மாட்டோம். We say தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகை. And Christmas விழா. கிறிஸ்துமஸ் விழா. Many people may not know what is the difference between these things. இவைகளுக்கு வித்தியாசம் அநேகருக்கு புரியாது. What is celebrated in the night? எது இரவிலே கொண்டாடப்படுகிறதோ, where they watch and celebrate, அவங்க விழித்திருந்து கொண்டாடுவாங்க. that is called விழா. அதற்கு தான் விழா என்று பெயர். விழா is விழித்திருந்து கொண்டாடுகிறது. விழா என்றால் விழித்திருந்து கொண்டாடுவது. திருநாள், திருநாள் என்றால் it is celebrated in the daytime. இது பகல் வேளையிலே நாட்பொழுதிலே கொண்டாடப்படுகிற ஒன்று. பொங்கல் starts only after the sunrise. பொங்கல் சூரிய உதயத்துல தான் தொடங்குது. Nobody say பொங்கல் விழா. யாருமே பொங்கல் விழான்னு சொல்றது இல்ல. The right way to say பொங்கல் திருநாள். சரியான வார்த்தை பொங்கல் திருநாள். And பண்டிகை, பண்டிகை என்பது it is the day, it is the celebration we make lot of பண்டம் and eat. பண்டிகை நாளில தான் பற்பல பண்டங்களை நாம் ஆயத்தப்படுத்தி நாம் உட்கொள்வோம். That is பண்டிகை. அதுதான் பண்டிகை. There we got lot of things to eat, பண்டிகை. அங்க நிறைய பொருட்கள் பண்டங்கள் நமக்கு சாப்பிட இருக்கிறதுனால Where we பண்டிகை. observe a feast in the night, it is விழா. எங்கே இரவிலே நாம் விழா எடுக்க, அதுக்கு விழா என்று சொல்லுகிறோம். And what we celebrate in the day, it's திருநாள். பகலிலே நாம் கொண்டாடுகிறது திருநாள் என்கிறோம். We celebrate birthday, we don't celebrate birth night. நம்ம பர்த்டே என்று தான் சொல்லு, பர்த் நைட் சொல்ல மாட்டோம். Only we celebrate the birth of Christ in the night. கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை தான் நம்ம இரவுல கொண்டாடுறோம். My dear brother, in these days people are celebrating birthdays also in the midnight. இன்றைக்கு பலர் வந்து நடுநிசியில தான் அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. It is birthday they celebrate in birth night. பிறந்த நாளை வந்து நள்ளிரவுல தான் கொண்டாடுறாங்க. Okay, just for your information. உங்களுடைய தகவலுக்காக சொல்றேன். But this is a great supper. ஆனாலும் இது ஒரு பெரிய ரா விருந்து. That's beautiful. It's a பெரிய ரா விருந்து. இது ஒரு பெரிய ரா விருந்து. That's very very important. Please make a note of it. Jesus mentioned about a night supper. அது night dinner. அது ஒரு பெரிய ரா விருந்தை குறிக்கிறது. தயவுசெய்து குறித்துக் கொள்ளுங்க. A great supper. ஒரு பெரிய விருந்து தான். And he sent his servant at supper time to say to them that were bidden, come, for the things are now ready. விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். In the villages, கிராமங்களிலே, not only in the villages, even in the towns in those days, கிராமப்புறத்துல மட்டுமல்ல நகர்ப்புறத்துல ஊர்களிலேயும், all the neighbors, relatives are will be close by. அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப பக்கத்துல இருப்பாங்க. When the dinner is ready or the feast is ready, அங்க விருந்து ஆயத்தமானதும் somebody would go and tell, வாங்க 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 எல்லாம் ரெடி ஆயிச்சு, வாங்க 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 வாங்க. யாரனா போய் வீடு வீடா போய் விருந்து ஆயத்தமாயிச்சு When I was a young boy, I have seen people inviting like this. நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது மக்கள் இப்படி விருந்துக்கு அழைப்பதை நான் கவனிச்சிருக்கேன். Anybody has noticed that? யார் உங்களை யாரனா இப்படி கவனிச்சிருக்கீங்களா? ஊர்ல ரெடியான போய் பக்கத்து வீட்டுல போய் கூப்பிடுறது.
யாரும் பார்க்கலையா? ஒரு சிலர் கை தட்டு. ஒரு சிலர் தூக்கி இருக்காங்க. It was a practice then. அது அந்த நாட்களில் இருந்த நடைமுறையா இருந்தது. Now we are all scattered. இப்போ நாம செதறி Even we don't go to give invitation, we send only WhatsApp. இப்போ அழைப்புதல்ல கொடுக்கவும் நேர்ல போறதில்ல, அதையும் நம்ம புலனத்துல தான் அனுப்புறோம். In those days when the dinner is ready, அந்த நாட்களிலே ராவிருந்து ஆயத்தமானதும் at any dinner விருந்து, அது எந்த விருந்தா இருந்தாலும் சரி, so they'll go in, வாங்க 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 ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடுவாங்க. எல்லாரும் போய் கூப்பிடுவாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க வாங்க. So like that you are sending the servant or the bondman to invite them that were bidden. இப்பொழுதும் அழைக்கப்பட்ட இடத்திலே போய் ஆயத்தமா இருக்கிறது வாருங்கள் சொல்லும்படி ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறான். Come, for all the things are now ready. இப்போ எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது வாங்க. Verse 18. 18ஆம் வசனம். And they all with one consent, or all alike, began to make excuse. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒரே விதமாக போக்கு சொல்ல தொடங்கினார்கள். In English we read one consent or all alike. They started giving excuse. ஆங்கிலத்திலே ஒரே விதமாக எல்லாம் ஒரே மாதிரி போக்கு சொன்னாங்கன்னு வாசிக்கிறோம். The dinner is ready. இப்போ விருந்து ஆயத்தமா இருக்கு. They are invited already. இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு அழைப்பிதழ் விடுக்கப்பட்டிருக்கு. Now the time is also come. இப்போ அந்த விருந்துக்கு நேரமும் வந்தாயிடுச்சு. But the people have got their own excuse. ஆனா வர முடியாம போறதுக்கு ஜனங்களுக்கு சில சாக்கு போக்கு இருக்கு. The first said unto him, I have brought a piece of ground and I must needs go and see it. முதலாவது சொல்றான், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும். I pray thee, have me excused. என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். Very polite person. ரொம்ப கண்ணியமுள்ள நபர். Very polite person. நல்ல கண்ணியமுள்ளவர். Say, please excuse me. தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோங்க. I pray thee, நான் வேண்டிக்கிறேன். have me excused. என்ன மன்னிச்சிருங்க. Why? ஏன்? I have bought a piece of ground. ஒரு வயலை வாங்கி இருக்கிறேன். ஒரு நிலத்தை வாங்கி இருக்கேன். ஒரு நிலத்தை, சின்ன நிலத்தை வாங்கி இருக்கிறேன். And I must needs go and see it. நான் அகத்தியமா போய் அதை பார்க்கணும். ராத்திரி போய் என்னத்தை பார்க்க போறேன்? அதான் வாங்கியாச்சுல, வாங்க முன்னாலே அதை பார்க்கணும். இப்போ வாங்கினதை போய் என்னத்தை பார்க்கணும்? I must needs go. Excuse number one. இது முதலாவது சாக்கு போக்கு. Very polite. ரொம்ப கண்ணியமா. My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. One of the excuses, நம்முடைய சாக்கு போக்குகளில் ஒன்று property based. சொத்து சம்பந்தமானது. Not only for this Sunday services. இந்த ஞாயிறு ஆராதனைக்கு மட்டும் இல்லைங்க. We got excuses for our prayer time. நம்முடைய ஜெப நேரத்துக்குன்னு அது ஒரு சாக்கு போக்கு. God is waiting. தேவன் காத்திருக்கிறார். For our Bible reading we got excuses. நம்ம வேத வாசிப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு போக்கு சொல்றோம். I must do this. நான் இதை செய்யணும். I must do that. நான் அதை செய்யணும். God knows me. தேவனுக்கு அது தெரியும். Lord, I am sorry God. ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்குங்க. I must need. நான் போயே ஆகணும். I bought a piece of land. நான் சின்ன நிலத்தை வாங்கி இருக்கிறேன். I must go and see. நான் போய் அதை பார்க்கணும். They got an excuse. அவங்களுக்கு ஒரு போக்கு சொல்ல இடம் இருக்கு. My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. When we don't come for the service. ஆராதனைக்கு வராம போகும்போது. When we don't do a ministry. நீங்க ஊழியம் செய்யாம போறது. Or you personal Bible reading, fasting prayer. உங்களுடைய தனிப்பட்ட வேத வாசிப்பு, உங்களுடைய உபவாச ஜெபம். Don't we have excuses? நமக்கு சாக்கு போக்குகள் இல்லையா? The time that we want to spend with the Lord. தேவனோடு நேரத்தை செலவிடாம போவதற்கு. I have to do this. நான் இதை செய்யணுமே. I have to do that. நான் அதை செய்யணுமே. I must do my homework. நான் என்னுடைய வீட்டு பாடத்தை கண்டிப்பா செய்யணும். Is it an excuse? அது ஒரு சாக்கு போக்கா? My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. You got time to play. You got time to play. விளையாட உங்களுக்கு நேரம் இருக்கு. You want time to sleep. படுக்க உங்களுக்கு தூங்க உங்களுக்கு நேரம் வேணும். You want to take rest. இளைப்பாற நேரம் வேணும். You want to meet your friends, your relatives,
just sit and talk with them. நண்பர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்களை சந்திச்சு பேச உங்களுக்கு நேரம் இருக்கு. You want to play in your mobile. உங்களுடைய கைபேசியில விளையாட உங்களுக்கு நேரம் வேணும். But we have got an excuse to be at the feast of the Lord. ஆனாலும் கர்த்தருடைய பந்தியிலே வந்து கலந்து கொள்வதற்கு We are very good நமக்கு சாக்குபோக்கு. people. We are very good people. அவங்க ரொம்ப No, we நல்லவங்க. are very good people. நாம ரொம்ப நல்லவங்க தான். Very decent people. ரொம்ப கண்ணியமானவங்க. We are not rude. நாம கொடூரமானவர்கள் அல்ல. But we have got an excuse. நமக்கு ஒரு சாக்குபோக்கு இருக்கு. I must needs go and see that piece of land. நாம் போய் அந்த சிறு நிலத்தை பார்த்தே ஆகணும். In the night. அது இரவுல. Already I bought it. ஏற்கனவே அதை வாங்கியாச்சு. What are you going to do it now by seeing it? அதை போய் பார்க்கறதுனால இப்ப என்ன ஆக போகுது? It's only insulting the dinner prepared for you. உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்ட அந்த போஜன விருந்திற்கு நீங்கள் செலுத்தக்கூடிய அது அவமானம். And the second one. இரண்டாவது. And another said. இன்னொருத்தர் சொன்னார். I have bought 5 yoke of oxen and I go to prove them. I pray thee, have me excused. வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். 5 ஏர் மாடு, ஏர் உள்ற மாடு. 5 ஏர் உழுகிற மாடு. The 5 yoke of oxen. 5 ஏர் மாடு. I bought it. நான் வாங்கியிருக்கேன். I bought it, okay. வாங்கிட்டேன், நல்லதுதான். Now I want to go and prove them. அது நான் போய் சோதிச்சு பார்க்கணும். I want to make sure whether they can plow the field or not. அது நிலத்தை அந்த மாடெல்லாம் உழ முடியுமா, அந்த ஏர் உழ முடியுமான்னு போய் நான் சோதிச்சு But பார்க்கணும். you must have done it before you could buy it. நீ வாங்குறதுக்கு முன்னாடி இது சோதிச்சிருக்கணுமே. You already bought it. ஏற்கனவே வாங்கியாச்சு. Okay, only in this night when your friend is inviting you to the feast, is it the only time that you have to do it? உன் நண்பன் உன்னை இந்த விருந்துக்கு அழைக்க போகுது, அது இந்த இரவு வேளையில தான் அதை செய்யணும். In any other time you can't choose. வேற எந்த நேரத்தை நீங்க தெரிந்தெடுக்க You முடியாது. already bought it. ஏற்கனவே வாங்கிட்டேன். Again it's a lame excuse. மறுபடியும் அது ஒரு குருட்டு சாக்கு போக்கு. Nondi chaku. நொண்டி சாக்கு. You don't want to go for that feast. அந்த விருந்துக்கு போக உனக்கு மனம் இல்ல. Yeah, some machinery you bought. ஏதோ ஒரு இயந்திரத்தை வாங்கியிருக்க. Or some business concern. அல்லது ஒரு தொழில் நிறுவனம். You already bought it. ஏற்கனவே Or a வாங்கிட்டீங்க. vehicle. அல்லது ஒரு வாகனம். Now when there is a feast, ஒரு பந்தி இருக்கும் your பொழுது prayer time, உன் ஜெப நேரம், your spiritual and our for spiritual blessing, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்குண்டான அந்த where நேரம், God can talk with you, where you can talk with God, தேவன் உங்களோடு பேசக்கூடிய, நீங்கள் தேவனோடு பேசக்கூடிய நேரம், a wonderful time that you can spend with God. தேவனோடு செலவிடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். That's the time that you want to spend with your friend. அந்த நேரத்தை தான் உங்க நண்பரோடு செலவிடணுமா? That's the time that you have to go and do this checking. அந்த நேரத்துல தான் நீங்க போய் இந்த சோதனை எல்லாம் செய்யணுமா? Whether this oxen will plow the field or not, whether this bike will run or not. இந்த பைக் ஓடுமா ஓடாதா, இல்ல இந்த மாடு வந்து நல்லா உழுமா உழாதான்னு சோதிக்கிற நேரமா? My dear brother, my dear sister, அருமையான சகோதரி he is சகோதரி, very gentle. ரொம்ப கண்ணியமா இருக்கார். I pray thee, have me excused. என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். And the third one, மூன்றாவது, I have married a wife and therefore I cannot come. பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். You married a wife, ஒரு பெண்ணை விவாகம் பண்ணிருக்கேன், already I married her, ஏற்கனவே உனக்கு விவாகம் ஆயிடுச்சு. and he says I married a wife. பெண்ணை விவாகம் பண்ணினேன். ஒய்ஃபை விவாகம் பண்ணாமல் யாரை விவாகம் பண்ணுவாங்க? அவன் சொல்கிறான் பாருங்க, நான் ஒரு மனைவியே விவாகம் பண்ணேன். இப்படி தான் நம்ம சிலரோட உளறிடுறோம். I have married a wife. பெண்ணை விவாகம் So பண்ணினேன். what? Bring her also to the feast. நீயும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். No, bring her also to the feast. அவளையும் விருந்துக்கு அழைத்து கொண்டு வா. விட்டுட்டு வராதீங்க, விட்டுட்டு வர. கூட்டு வாங்க. அவளையும் கூட்டு வாங்க. So I cannot come. என்னால வர முடியாது. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, how many times you have got this type of excuses? எத்தனை முறை இப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை நாம் சொல்லுகிறோம்? In a church, ஒரு சபையிலே one day one pastor organized a fasting prayer. ஒரு நாள் ஒரு போதகர் உபவாச ஜெபத்தை All ஒழுங்கு those செய்தார். believers, they love that pastor very much. அந்த விசுவாசிகளுக்கெல்லாம் அந்த போதகர் ரொம்ப பிடிக்கும். They are very, just like one family.
அவங்க எல்லாம் ஒரு முழு குடும்பம், ஒரு குடும்பத்தை So போல. that fasting prayer, அந்த உபவாச ஜெபத்துல the pastor sent a personal invitation to everybody. அந்த போதகர் எல்லாருக்கும் தனிப்பட்ட அழைப்புதலை It கொடுத்தார். is my personal invitation. You should come for this fasting இது prayer. என்னோட தனிப்பட்ட அழைப்பு, தயவு செய்து நீங்க எல்லாரும் இந்த உபவாச ஜெபத்துக்கு வரணும். Whether they liked it or not. அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, Because the pastor said, they said, okay, they would go. சரி போதகர் சொல்லிட்டாரு போலான்னு போறாங்க. Pastor said, we would go. போதகர் சொல்லிட்டாரு, சரி நம்ம போவோம். And pastor said, I got some very important prayer points. சில முக்கியமான ஜெப குறிப்புகளை நான் வச்சிருக்கேன்னு போதகர் சொன்னார். And the Lord has answered our prayers hitherto. ஏற்கனவே நம்ம ஏறெடுத்த ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் நமக்கு பதில் கொடுத்திருக்காரு. We prayed for people without jobs. வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணோம். God has wonderfully given the job. கர்த்தர் அந்த வேலையில் அழகாய் அவர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறார். Today we are going to pray one prayer. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ண போறோம். All those who got job must lose their jobs. யாருக்கெல்லாம் வேலை கிடைச்சதோ அவங்க வேலை போகணும்னு ஜெபிக்க Shall we all pray together? நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் That பண்ணலாமா? everybody should lose their jobs. எல்லாருடைய வேலையும் போகணும். They are wondering what happened to the pastor. எல்லாம் குழம்பி போனாங்க, என்னாச்சு இந்த Pastor பாஸ்டர்? himself and said, prayed and said, praise the Lord, praise the Lord, praise the Lord. அவரே கையை வைத்து ஸ்தோத்திரம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். The second prayer point. இரண்டாவது ஜெப குறிப்பு, There are many people without marriage. நிறைய பேருக்கு விவாகமாகாம திருமணமாகாம இருந்தது. So we prayed for them. அவங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். God has given them good partners. அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தேவன் Today கொடுத்திருக்கார். we are going to pray. இப்போ நாம ஒண்ணுக்காக They all ஜெபிக்கிறோம். should be separated. எல்லா விவாக புருஷர்களும் மனைவியும் பிரிந்து போகணும். They all should be separated. We'll pray for that. கணவன் மனைவி பிரிந்து போகணும், அதுக்காக People நம்ம are ஜெபிப்போம். very angry. ஜனங்களுக்கு ஒரே கோபம். People are very angry. ஜனங்களுக்கு கோபம். What happened to this pastor? இந்த பாஸ்டருக்கு என்ன ஆச்சு? Pastor prayed alone and said, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அவரே தனிமையா வந்து பிரைஸ் தான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டாரு. And number 3, மூணாவது ஒரு there குறிப்பு, are many people without children. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம இருந்தது. We prayed for them. அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். God has given them good children. கர்த்தர் அவங்களுக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்காரு. We are going to pray that all children will die. எல்லா குழந்தைகளும் சாகணும், நம்ம ஜெபிக்க We are போறோம். going to pray for that. அதுக்காக ஜெபிக்க போறோம். People got annoyed. ஜனங்களுக்கு Pastor, ஒரே stop it, கோபம். stop it. நிறுத்துங்க பாஸ்டர். What happened to you? என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? You want our children to die? எங்க பிள்ளைங்களை சாகணும்னு நினைக்கிறீங்களா? He said, no, not like that. இல்ல அப்படி I இல்ல. want you all to go to heaven. நீங்க எல்லாம் பரலோகம் போகணும்னு தான் நான் You all விரும்புறேன். want to go to heaven. நீங்க எல்லாம் பரலோகம் போகணும். Today, ஆனா இன்னைக்கு because you have got job, உங்களுக்கு வேலை இருக்கிறதுனால you don't have time for God. தேவனுக்கு உங்களுக்கு நேரம் கொடுக்க You got முடியல. job, you are losing heaven. வேலை கிடைச்சது, பரலோகத்தை இழக்கிறீங்க. I may get your tithes, ஒருவேளை உங்க தசம பாகத்தை நான் வாங்கிக்கலாம், but you can't go to heaven. ஆனா உங்களால பரலோகம் போக முடியாது. Again, if you want to seek God, மறுபடியும் நீங்க தேவனை தேடணும்னா you have to lose your job. உங்க வேலை இழக்கணும். I ask some people, நான் சிலரை கேக்குறேன், why didn't you come? ஏன் நீங்க வரல? வேலை இருந்துச்சு பாஸ்டர். எனக்கு வேலை இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தெரியுங்க, வர்றவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க. அவருக்கு மட்டும் வேலை இருந்துச்சா? ஏன் வரல? வேலை இருந்துச்சு. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, if this வேலை is a hindrance for you to seek the Lord, தேவனை தேடுவதற்கு இந்த வேலை ஒரு இடர்பாடாக இருக்குமானால், I was also working. நானும் வேலை இடத்துல இருந்தவன் தான். I know what job situations are there. வேலை சூழல்கள் என்றால் என்ன என்று எனக்கு தெரியும். The year 72, when I was 21 years, I got saved. 1972 ஆண்டு எனக்கு 21 வயது இருக்கும்போது I நான் was a ரட்சிக்கப்பட்டேன். bachelor. நான் ஒரு விவாக I was married. எனக்கு திருமணம் We had ஆயிற்று. children. பிள்ளைகள் வந்தன. Our parents were with us. பெற்றோர்கள் கூட I இருந்தார்கள். was in a secular job. உலக வேலையில In இருந்தேன். all my situations. என்னுடைய எல்லா சூழல்களிலேயும் Maybe 2 or 3 Sundays because of my sickness I didn't attend. ஒருவேளை வியாதி நிமித்தமா 2 அல்லது 3 ஞாயிற்றுக்கிழமைகளிலே நான் பங்கெடுக்காமல் இருக்கலாம். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு Not சொல்கிறேன். only Sunday morning. ஞாயிறு காலை மாத்திரமல்ல, Sunday morning, Sunday afternoon, Sunday evening. ஞாயிறு காலை, ஞாயிறு மதியம், The ஞாயிறு மாலை. whole Lord's day is spent for the Lord. கர்த்தருடைய நாள் முழுக்க தேவனுக்கென்றே In செலவிடப்படும். all my life it is the Lord's day. It was not my mom's days or dad's day. என்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் அது கர்த்தருடைய நாளாகவே இருந்தது. என்னுடைய அம்மாவுடைய நாளாக, அப்பாவுடைய நாளாக இருந்ததில்லை. Never it has been a holiday. It has been always a holy day. என்னைக்குமே அது ஒரு விடுமுறை நாளாக இருக்கவில்லை, அது பரிசுத்த நாளாகவே இருந்தது. I cannot imagine one Sunday evening I stayed in my house. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையிலேயும் நான் வீட்டில் இருந்த நினைவு எனக்கு இல்லை.
With all humility to encourage you, I tell you. எல்லா தாழ்மையோடு உங்களை உற்சாகப்படுத்த நான் சொல்லுகிறேன். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே So that சகோதரி, pastor said, அந்த போதகர் சொன்னார், before that, அதுக்கு you are முன்னாடி coming for all prayers. எல்லா ஜெபங்களுக்கு வந்துட்டு நீங்க Now why don't you come for this prayer? ஏன் நீங்க இப்ப இந்த ஜெபத்துக்கு வரது Why இல்ல? don't you come for this service? இந்த ஆராதனைக்கு ஏன் வரது இல்ல? Pastor, I am married. பாஸ்டர் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. Why are you coming late? ஏன் லேட்டா வரீங்க? I have to bring the compartment, pastor. நான் அந்த கம்பார்ட்மென்ட் கூட்டிட்டு வரணும் அப்ப பாஸ்டர். கம்பார்ட்மெண்ட் அவுத்து விட்டுரு. வேற என்ன பண்ண முடியும்? The pastor said, போதகர் சொன்னார், the marriage is a hindrance for your spiritual life. உன்னுடைய திருமணனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு இடரா இருக்கு. You all prayed, no child, pray for pastor. No child, pray for. எல்லாம் ஜெபிக்க சொன்னீங்க, பாஸ்டர் பிள்ளையே இல்ல எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Now God has given children. இப்ப கர்த்தர் உங்களுக்கு குழந்தைகளை கொடுத்திருக்காரு. Why don't you come to the church? ஏன் சபைக்கு வரது இல்ல? Why you come late? ஏன் தாமதமா வரீங்க? குழந்தை அவன் என்ன சொன்ன, ஆடு மாடு. Why? ஏன்? Now which is important? எது முக்கியம்? You are going to heaven or to have a child? பரலோகம் போறதா இல்ல குழந்தை குட்டிகளோட இருக்கதா? My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரி, We also have children. எங்களுக்கும் பிள்ளைகள் உண்டு. Just to encourage you, I tell you. உங்களை உற்சாகப்படுத்த நான் சொல்லுகிறேன். Not to find fault with you. ஏதோ குற்றம் குறையை கண்டுபிடிக்க It's வரல. not the excuses. இது சாக்கு போக்குகள் அல்ல. We must be able to overcome the hurdles. இடர்பாடுகளை மேற்கொள்ள நாம் அறிந்திருக்க We வேண்டும். must be able to have the feast with the Lord. கர்த்தரோடு கூட நாம் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். We must have the every service, every worship, every Bible reading, every personal prayer, your fasting, that should be a feast with the Lord. ஒவ்வொரு ஆராதனையும், ஒவ்வொரு தனிப்பட்ட வேத வாசிப்பும், ஒவ்வொரு உபவாச ஜெபம், தேவனோடு தனிப்பட்ட வேளையும் கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்க வேண்டும். For the glory of the Lord, I tell you. தேவ மகிமைக்கென்று நான் I said சொல்லுகிறேன். many a time how I used to keep Sundays. பலமுறை நான் சொல்லிக்கிறேன், என்னுடைய ஞாயிற்றுக்கிழமைகளை நான் எப்படி கடைபிடிப்பேன் என்று. After we got married. எங்களுக்கு திருமணமான பின்பு. And when Christy and Hepsi were born. எங்களுடைய பிள்ளைகள் கிறிஸ்டி எப்சி பிறந்ததும். We were in Anna Nagar on the Mugaper road. முகப்பேர் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த அண்ணா நகர்ல நாங்க இருந்தோம். And from our parents were with us. எங்களோடு கூட எங்கள் Aged பெற்றோர்கள் parents இருந்தார்கள். were with us. வயது முதிர்ந்த பெற்றோர்கள். From there we have to walk down to Tirumangalam. அங்கிருந்து திருமங்கலத்துக்கு நாங்க நடந்தே வரணும். With both our children. எங்க ரெண்டு பிள்ளைங்களோட கூட. We'll walk down to Tirumangalam. திருமங்கலம் வரைக்கும் நடந்து வந்து. From Tirumangalam we take a bus and we come to Prasavakam. திருமங்கலத்திலிருந்து ஒரு பேருந்து எடுத்து பரசுவாக்கத்துக்கு வரணும். We attend the service. ஆராதனையில கலந்து I கொள்வோம். don't remember much I was late any day. எந்த ஒரு நாளும் நான் தாமதமா வந்த நினைவு எனக்கு இல்ல. In those days the service will be over by 1:30. அந்த நாட்களிலே ஆராதனை 1 அல்லது 1:30க்கு முடிச்சிரும். And no love feast. அப்ப அன்பின் விருந்தெல்லாம் இல்ல. We take our children back home. பிள்ளைகளை மறுபடி வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். To Anna Nagar. திரும்ப அண்ணா நகர். Get on at Tirumangalam. திருமங்கலத்துல இறங்கி. Walk down on the Mugaper road. முகப்பேர் ரோட்ல நடந்து. And we'll have our lunch. அங்க மதிய உணவு எடுத்துக்கொள்வோம். With our parents. எங்க பெற்றோரோட. From there we'll come back to the church in Prasavakam. மறுபடி அங்க இருந்து புறப்பட்டு பரசுவாக்கத்துல எங்க சர்ச்சுக்கு வருவோம். God is a witness. அதற்கு தேவன் சாட்சி. What I'm saying, our wife is a witness. சொல்லலாம், என் மனைவி அதற்கு Our சாட்சி. children may also remember it. எங்க பிள்ளைகளுக்கும் அது நினைவில் இருக்கலாம். And 4:15 Sunday school prayer. மாலை 4 மணி 15 நிமிஷத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை ஜெபம். Sunday school prayer. ஞாயிறு பள்ளி ஜெபம். I used to take the special class. அங்கே சிறப்பு பாடத்தை நான் எடுப்பேன். Sister was a regular Sunday school teacher. சகோதரர்கள் ஞாயிறு பள்ளி ஆசிரியராக இருந்தார்கள். Then I go down for the youth meeting that will be held there. அன்றைக்கு நடக்கும் வாலிபர் கூட்டத்திலே நான் பங்கெடுப்பேன். In the evening, sister would continue to attend the evening service. அங்கே தொடர்ந்து தங்கி இருந்து சகோதரி அவர்கள் மாலை ஆராதனையிலே பங்கு I would கொள்வார்கள். go for my preaching assignment. நான் வெளி ஊழியத்திற்கு அங்கிருந்து புறப்பட்டு செல்லுவேன். Week after week. வாராவாரம். Week after week. வாராவாரம். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே I don't சகோதரி, say that you should do it.
நீங்க இப்படிதான் செய்யணும்னு நான் சொல்லல, but it is possible. ஆனால் அது முடியும் என்று I சொல்றேன். say this for the glory of the Lord. தேவ மகிமைக்கென்று நான் இதை Just to சொல்றேன், encourage you. உங்களை உற்சாகப்படுத்தும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, So Jesus was saying, இயேசு சொன்னார், those who are giving these excuses even in a polite way, கண்ணியமான முறையில் இந்த சாக்கு போக்குகளை சொல்லுகிறவர்களும் கூட they miss that feast. அவர்கள் அந்த பண்டிகையை தவற விடுகிறார்கள், அந்த விருந்தை தவற The விடுகிறார்கள். last one, கடைசியாக from verse 21 to 24. 21 24 வசனங்கள் மட்டும். So that servant came and showed the Lord these things. The master of the house, being angry, said to his servant, go out quickly into the streets and lanes of the city, and bring in hither the poor and the maimed and the halt and the blind. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். So what that man asked Jesus, அந்த மனுஷன் இயேசுவை பார்த்து oh, என்ன the கேட்டான்? Jews will go to heaven. யூதர்கள்லாம் பரலோகம் They are போய்டுவாங்க, the blessed people. அவங்க பாக்கியவான்கள். Jesus said, இயேசு சொன்னார், no. இல்ல அப்படி இல்ல. You consider some people cannot come for the feast. சிலரால விருந்துக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். You invited your friends, your relatives, your kinsmen, rich people. உன் நண்பர்கள், உன்னுடைய உறவினர்கள், பந்து ஜனங்கள், பணக்காரர்களை நீ அழைத்தாய். They all gave excuses and went. அவங்கள பலவிதமான சாக்குகள் சொல்லி And those who போயிட்டாங்க. cannot come for this great wedding supper, இந்த பெரிய கல்யாண விருந்துக்கு வர it's முடியாதவர்கள், not the Sabbath feast. இது ஓய்வு நாள் விருந்தல்ல, Go to the streets and lanes. போய் தெருமுனைக்கு போ. The Gentiles, அங்க இருக்கக்கூடிய புறஜாதிகள், those who are not invited, அழைக்கப்படாதவர்கள், those who are not worthy of this. இதற்கு தகுதி இல்லாதவர்கள். Two words I love you to understand. ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள I'm going வேண்டும். to conclude with this. இதோடு கூட நான் முடிக்க Go போகிறேன். forth and bring forth. போய் வெளியே போய் அழைத்து கொண்டு வாங்க. Go forth and bring forth. புறப்பட்டு போய் அழைத்து கொண்டு Go வாருங்கள். to the streets. தெருக்களுக்கு புறப்பட்டு Go போங்கள். to the lanes. சந்து முனைகளுக்கு There are poor people, ஏழைகள் உண்டு, maimed, blind, halt. ஊனர் சப்பானிகள் குருடர் உண்டு. Bring forth. அவர்களை கூட்டிக் கொண்டு Go வாங்க. forth, bring forth. புறப்பட்டு போய் கூட்டிக் கொண்டு வாங்க. And the servant said, Lord, it is done as thou hast commanded. ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி In the செய்தாயிற்று. name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்திலே we சொல்லுகிறேன், must be able to say, Lord, it is done as thou hast commanded. உங்களாலும் சொல்ல முடிய வேண்டும், ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று. It is done as thou hast commanded. நீங்கள் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று. Lord, it is done as thou hast commanded. ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று. When I was meditating, the word that broke my heart, இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னை உடைத்தது. yet there is room. இன்னும் இடம் இருக்கிறது. Yet there is room. இன்னும் இடம் இருக்கிறது. Father God, பிதாவாகிய தேவனே, I have labored all these years. இத்தனை ஆண்டுகள் நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். I preached so many sermons. அநேக செய்திகளை I've பிரசங்கித்திருக்கிறேன். been to so many places. அநேக இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். The Lord said, கர்த்தர் சொன்னார், yet there is room. இன்னும் இடம் இருக்கிறது. Yet there is room. இன்னும் இடம் இருக்கிறது. Yet there is ministry for you. இன்னும் உனக்கு ஊழியம் இருக்கிறது. You cannot say, I have done. முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது உன்னால. It is done, Lord. செய்துட்டேன்னு சொல்ல முடியாது. No. இல்லை. Yet there is room, Robert. இன்னும் இடம் இருக்கு ராபர்ட். Yet there is room for you to do ministry. இன்றும் ஊழியம் செய்வதற்கு உனக்கு இடம் உண்டு. And God tells that servant. அந்த ஊழியக்காரனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord said unto the servant. அந்த ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். Again he says, மறுபடியும் சொல்லுகிறார், go out into the highways and hedges. நீ பெருவழிகளிலும் வேலி கருகிலும் போய் and compel them that my house may be filled. என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. Compel them. அவர்களை வருந்தி கூட்டிக் What do கொண்டு you வா. mean by compel them? அங்கே வருந்தி The கூப்பிடுவதால் word Jesus used, இயேசு பயன்படுத்தின வார்த்தை necessitate them. அவர்களை
கட்டாயப்படுத்தி இந்த அவசியத்தை அவங்களுக்கு சொல்லு. இந்த அவசியத்தை அவர்களுக்கு சொல்லி Necessitate them. அவர்களை வலுக்கட்டாயமாய் வருந்தி கெஞ்சி கூத்தாடி bring forth. அவர்களை கூட்டிக் கொண்டு வா. Go forth. புறப்பட்டு போய் அவர்களை கூட்டிக் கொண்டு வா. Because somebody has not yet come. யாரோ அழைச்சவங்க வரல. Somebody has given excuse. யாரோ சாக்குபோக்கு சொல்லிட்டாங்க. But he tells his servant. ஆனா தன் ஊழியக்காரனை பார்த்து சொல்றார். He tells his bondman. தன்னுடைய அடிமையை பார்த்து சொல்றார். My servant. என் ஊழியக்காரனே. My faithful and good servant. என் உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே. Go out. புறப்பட்டு போய். Go out. புறப்பட்டு போய். Go forth. புறப்பட்டு போய். And bring forth. கூட்டிக் கொண்டு வா. Bring forth. கூட்டிக் கொண்டு வா. Yet there is room. இன்னும் இடம் இருக்கிறது. Yet there is room. இன்னும் இடம் இருக்கிறது. For I say unto you that none of those men which were bidden shall taste of my supper. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. A few days later. ஒரு சில நாட்களுக்கு பின்பு. When Jesus was in Jerusalem. இயேசுவானவர் எருசலேமில் இருந்த பொழுது. Just before the Passover. பஸ்காவுக்கு சற்று முன்பு. Before his crucifixion. அவருடைய சிலுவையில் அறைவதற்கு முன்பு. The same parable Jesus reiterated. அதே உவமையை இயேசு திரும்ப சுட்டிக்காட்டினார். Matthew chapter 22. மத்தேயு 22ஆம் அதிகாரம். From verse 1 to 14. 1 to 14 வசனத்திலே. After a few days. ஒரு சில நாட்களுக்கு பின்பு. Because of the importance of that parable. அந்த உவமானத்தின் அந்த உவமையின் முக்கியத்துவத்தினாலே. What he spoke in Capernaum. கப்பர்நகூமில் அவர் பேசினதை. He spoke in Jerusalem. அவர் எருசலேமிலே பேசினார். Just we read that passage and pray. அந்த வேத பகுதியை நாம் வாசித்து நாம் ஜெபிப்போம். Matthew chapter 22 verse 1 to 14. மத்தேயு 22 1 to 14 தமிழிலே வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்ட அதை அசட்டை பண்ணி they made light of it. அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணி they made light of it. அதை அசட்டை பண்ணி yes. ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். Now Jesus added something more here. இயேசு கூடுதலாய் ஒரு சில காரியங்களை when we invite somebody for the Lord's feast, அந்த விருந்திற்கு ஒரு சிலரை அழைக்கும் பொழுது they market us. சில வேளை அவங்க நம்மளை ஏளனம் செய்யலாம். பட் அவனுக்கு வேற வேலை இல்ல. they may hit us. நம்மளை அடிக்கலாம். they may spit on our face. முகத்துல உமிழலாம். they may tease us. நம்மளை கேலி செய்யலாம். they did that. அவங்க அதை செஞ்சாங்க. yes. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அடித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. Now the banquet hall is full with the guests. கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. One more thing added here. இங்கே இயேசு இன்னொரு காரியத்தை சேர்க்கிறார். Those who are called, they turned away the invitation. அழைத்தவர்கள் அந்த அழைப்பை அசட்டை பண்ணினார்கள். But those who have come, ஆனால் வந்தவர்களில் we have come into the banqueting hall. இப்போ கல்யாண சாலைக்குள்ள வந்தாச்சு. In that one man, அதுல ஒரு மனுஷன், he was not wearing the wedding garment. அந்த மனுஷன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இருந்தான். In those days they'll give a garment
for those who are coming in to participate in the wedding. இப்படிப்பட்ட கல்யாண விருந்தில பங்கெடுக்க வரவங்களுக்கு அவங்க வரும் பொழுதே கல்யாண வஸ்திரத்தை கொடுப்பாங்க. Maybe you are giving a badge, ஒருவேளை நம்ம இப்ப பேட்ச் கொடுக்கிற மாதிரி, or a favor. அல்லது வேற ஏதோ ஒரு அடையாளத்தை கொடுக்கிற மாதிரி. In those days they will give an overcoat. அந்த நாட்களிலே ஒரு மேலங்கியை கொடுப்பாங்க. So surely it was given to this man also. இந்த மனுஷனுக்கு அது கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருக்கும். I don't know why he was not wearing it. ஏன் அந்த மனுஷன் அதை உடுத்தலன்னு தெரியல. And verse 12, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்டான். why didn't you have this favor, or why didn't you have this coat? ஏன் இந்த மேலங்கி இந்த வஸ்திரம் இல்லாம நீ வந்திருக்க? அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகியும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். It's not enough that we are coming. உள்ள வரது மட்டும் போதாது, We must have his salvation. நமக்கு இந்த ரட்சிப்பும் அவசியம். We must have the garment of salvation. ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு We must have அவசியம். the garment of righteousness. நீதியின் வஸ்திரம் We அவசியம். must have the garment of his glory. அவருடைய மகிமையின் வஸ்திரம் We நமக்கு must அவசியம். have the grace he is giving us. அவர் நமக்கு கொடுக்கும் கிருபை நமக்கு அவசியம். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரி, Verse 14. 14ஆம் வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். Many are called, but few are chosen. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். How to observe the Sabbath? How to observe the Sabbath? எப்படி ஓய்வு நாளை ஆசரிப்பது? How to be dignified in the public? எப்படி பொது தளத்திலே கண்ணியத்துடன் இருப்பது? How to get recompensed in heaven? எப்படி பரலோகத்திலே நமக்குண்டான பதிலை நாம் How பெறுகிறோம்? do we miss divine blessings? எப்படி நாம் தெய்வீக ஆசீர்வாதங்களை தவற விடுகிறோம்? Go forth, bring forth, he sends you forth. புறப்பட்டு போய் கூட்டிக் கொண்டு வரும்படியாய் அவர் உங்களை அனுப்புகிறார். Many are called, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், but few are chosen. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். Shall we close our eyes? நாம் கண்களை மூடுவோமா? Shall we stand to our feet? நாம் எழும்பி நிற்போமா?